உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் படித்த திருவாளன் வாசமலர்மென் கழல்வணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னையிருக்கும் எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழி அம்மட நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் அன்னபூரணி தாயாருடைய நமர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடியருடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரிய சிவகுணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவள்ளியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய அப்பர் சாமிகள் கைலை யாத்திரை சென்றிருக்கக்கூடிய நிலையை நாம பார்த்துட்டு இருக்கோம். பெருமான் கைலை யாத்திரை சென்றதை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் கிட்டத்தட்ட 35 பாடல்களை சொல்லியிருக்கிறார். எங்கிருந்து கைலை யாத்திரை ஆரம்பிக்குதுன்னா, கைலாயம் காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது இல்லைங்களா? மனத்தகத்தான் தலைமையலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் அருங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கேயே காலத்தியில அவருக்கு கைலாயத்து பெருமான் கண்ணுக்குள்ள வந்துட்டார். அந்த நினைவோடவே அப்படியே கைலையம்பதி வருகிறார். பெருமான் அப்படி கால் தேய உடம்பெல்லாம் தேய வந்த அந்த நிலையில தப்பூரச் செயலின்றி தங்கினார் தமிழ் ஆழியார் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். எல்லா உறுப்பும் தேஞ்சு போச்சு, இதுக்கு மேல ஒன்றும் போக முடியல. அப்படியே உறுப்புகள் எல்லாம் அழிந்த பிறகு அப்படியே தங்கி அப்படியே படுத்திருக்கிறார். ஒன்றும் செய்ய முடியல. வர்றாரு. தப்பூரச் செயலின்றி தங்கினார் அன்னறி தங்கினார் தமிழ் ஆழியார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. அதற்கு பிறகுதான் பெருமான் அவர்கிட்ட பேசுறார். நாவுக்கரசு பெருமான் கிட்ட ஒரு முனிவர் கோலத்துல வர்றார். ஒரு முனிவர் கோலத்துல நொந்து நோக்கினார் சேக்கிழார் பெருமான். அவரை பார்த்து ரொம்ப மனசு நொந்து போனாரா சிவபெருமானே. பாருங்க, சாமியே அவரை பார்த்து அந்த நிலையை பார்த்து மனசு நொந்து நோக்கி அப்படிங்கிறார். நொந்து நோக்கி மற்றவர் இதில் நோக்கிட நுகழ்வார் சிந்தி இவ்வுறுப்பு அழிந்திட வருந்திய தரத்தால் இந்த வெங்கடத்து எய்தியது என இசைத்தார். இப்படியெல்லாம் இந்த உறுப்பெல்லாம் தேஞ்சு போகக்கூடிய அளவுக்கு இந்த வெம் சுரத்துல இந்த கடினமான ஒரு வழியில வந்ததுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அப்படி அவர் சொல்றாருங்க. என்ன சாமி சொல்றாரு, அப்பர் சாமிகள் சொல்றாரு. அதுவும் வந்த முனிவர் சொல்றார், கையிலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுடப்பும் அங்கு அடைவதற்கு எளிதோ. சாதாரண மனிதர்கள் எல்லாம் அங்க வர முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அயல்கொள் வேல்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால் அப்படின்னா தேவர்கள் கூட இங்க வர முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது இப்படி இந்த வெண்சுரத்திலே என் செய்தீர் என விளம்பி மீளும் அத்தனை நீ திரும்பி போ அப்படிங்கிறார். யாரு? கைலாயநாத பெருமானே என்ன சொல்லாரு, நீ திரும்பி போறதுதான் உனக்கு நல்லது. அதனால இங்க மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்களும் வர முடியாது. அது மீளும் அத்தனை உமக்கு இனி கடன் என விளங்கும், திரும்பி போறதுதான் உனக்கு சரியா இருக்கும் என்று சொல்லி இறைவனே சொல்லுகின்ற பொழுது அப்படி அப்பர் சாமிகள் சொல்றாருங்க. ஆளும் நாயகன் கையிலை இருக்கை கண்டல்லால் மாலுமி உடல் கொண்டு மேலேன் அப்படிங்கிறார். அதுதான் அடியார்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு உரைப்பு. ஆமா, அது எப்படி அப்போது நாயனாருடைய புராணத்தில் சொல்வார் பாருங்க. இந்த சமணர்களுடைய சூழ்ச்சி எல்லாம் எப்படி அப்பர் சாமிகள் வென்றார் அப்படிங்கிறதுக்கு அங்க சொல்றாருங்க. ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தன் பெயரோ வேறொரு பெயர் அப்படி பாருங்க. அந்த உரைப்பு நாவுக்கரசு பெருமாட்டை எப்பொழுதும் உண்டு. அதுதான் இங்கேயும் சொல்றார். பெருமானே முனிவர் கோலத்துல சொல்லுகின்ற பொழுதும் கூட ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டல்லால் மாலும் உடல் கொண்டு மேலே. இந்த உடம்பு எப்படி இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் அழியக்கூடிய உடம்பு, இந்த உடம்போடு நான் திரும்பி செல்ல மாட்டேன் என்று சொல்லி பெருமானை கையில அந்த கைலாய பெருமானை அங்கு பார்த்து அதற்கு பிறகுதான் நான் செல்லுவேன் என்று சொல்லி உறுதியா இருக்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது பெருமான் இதுக்கு மேல இவர் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அங்கு மற்றவர் துணிவர் இந்த அவர்தமை அறிய நீங்கு மாதவர் விசும்படை கறந்து நீன் ஒளியா. இப்ப அந்த கோலத்தை மறைச்சிட்டார். முனிவராக வந்த கோலத்தை மறைச்சு மேல இருந்து ஒரு வாக்கு வருது. ஒரு வாக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, ஓங்கும் நாவினுக்கு அரசனே எழுந்திரீர் என்று உரைப்ப தீங்கு நீங்கி யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார் அப்படின்னா. அப்படியே ஓங்கும் நாவினுக்கு அரசனே
எழுந்திரேன் அப்படின்னு சொல்லி பெருமானே சொல்றார். எழுந்திரு அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது, எழுகின்ற பொழுது அந்த உடம்பு தேய்ந்து போனது, அந்த அந்த நிலையெல்லாம் நீங்கி ஊரு நீங்கி இப்ப அப்படியே ஒளி உடம்பா பெருமான் அங்க அப்பர் சுவாமிகள் அங்க காட்சி கொடுக்கிறார். அப்படி எழுந்திருக்கிறார், ஒளி திகழ்வார் அப்படின்னாரு. சரி, எந்திரிச்சுட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, சரி சாமி தான் திரும்பி போக சொல்லிட்டாரு, போகலாமான்னா இல்ல, மீண்டும் இவர் விண்ணப்பத்தை விடாம வைக்கிறார் பாருங்க. அதுதான் பெரிய. இப்ப இவருக்கு அங்க சாமி நீ போய் இதுல திருவையாற்றில் அந்த காட்சியை காண அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? இந்த உரைப்பு தான் காரணம். அப்பர் சாமியோட இந்த உரைப்பு தான் அவருக்கு அங்க அந்த காட்சி கண்டதுக்கே ஒரு காரணம். ஆமா, நம்மளா இருந்தா சரி, யாரோ பெரியவங்க சொல்றாங்க எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துருவோம் இல்லைங்களா? ஆனா அப்பர் சாமிகள் அப்படி அல்ல. இந்த விண்ணப்பத்தை தான் சொல்றாரு. அண்ணாலே என்னை ஆண்டு கொண்டருளி அமுதே, விண்ணிலே மறைந்தருள் புரி வேத நாயகனே, கண்ணினால் திரு கையிலில் இருந்த நின் கோலம் நன்னி நான்தொலர் நயந்தருள் புரியன பணிந்தார் அப்படின்னார். அந்த நேரத்திலையும் கூட மீண்டும் பெருமானிடத்துல விண்ணப்பம் தான் வைக்கிறார். உன்னுடைய திருவடியை நான் வணங்கணும் பெருமானே, விண்ணிலே மறைந்தருள் வேதனாய் கண்ணினால் திரு கையிலில் இருந்த நின் கோலம். அந்த கைலாய காட்சி பார்க்கணும், கைலாய காட்சி பார்க்கணுங்கிறது அந்த காலத்தில் ஆரம்பிச்சவர் விடவே இல்லை. பார்க்கிற வரைக்கும் அந்த உரைப்பு நீங்கவே இல்லைங்க. அதுதான் அப்பர் சாமிகளுடைய அந்த உரைப்பு. அடியார்களுக்கு அந்த உரைப்பு வேணும். எந்த ஒரு கொள்கையிலையும் நமக்கு அந்த உரைப்பு இருந்தாதான் நம்ம அதிலிருந்து அதை மேல முடியும். அதுக்கு இறைவன் திருவருளும் வேணும். நமக்கு இறைவன் திருவருள் நமக்கு வேணுங்கிறதுக்கு நமக்கு உரைப்பு வேணும், பெருமானிடத்தில் அன்பு வேணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். நாவுக்கரசு பெருமானுக்கு அது நிரம்ப இருந்தது. அதனாலதான் சொல்றார், நன்னி நான்தொல நயந்தருள் புரியன பணிந்தார்னு சொல்லுகின்ற பொழுது, அப்பதான் அப்பர் சாமிகள் அப்படி கேட்கின்ற பொழுது பெருமான் சொல்றார், தொழுது எழுந்த நற்தொண்டரை நோக்கி பின்தளத்தில் எழுபெரும் திரு வாக்கினால் இறைவரி பொய்கை முழுகி, சாமியினுடைய ஒரு வாக்கு வருது இப்பதான், அந்த பொய்கை முழுகி நம்மை நீ கையிலையில் இருந்தவம் முறைமை இருந்த அம்முறைமை பழுதில் சீர் திருவையாற்றில் காணன பணித்தார் அப்படின்னார். நீ திருவையாற்றில் பார்த்துக்குப்பா என்று சொல்லி பெருமாள் ஏன் அவருக்கு அங்கு காட்சி கொடுக்கலைங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு. அன்னத்தன்மையர் கையிலை அணைவதற்கு அருளார், மண்ணு தீந்தமிழ் பூயின் மேல் பின்னையும் வழுத்த அப்படின்ட்டு. ஏன்னா கைலை காட்சி கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், மீண்டும் அவர் கீழே வரமாட்டார் இல்லைங்களா? அங்கேயே பெருமானோடவே இருந்துருவார். அதனாலதான் அவருக்கு பெருமான் காட்சி கொடுக்கல. நிறைய அதற்கு பிறகு பாடிய திருப்பதிகங்கள் பல இல்லைங்களா? நம்ம திருவையாற்று பதிகம், பூந்துருத்தி திருப்பதிகம், இப்படி பல திருப்பதிகங்கள் பாடுறார். அதனாலதான் காட்சி கொடுக்கல. ஆமா, அண்ணா தன்மையர் கையிலே அணைவதற்கு அருளார், மண்ணு தீந்தமிழ் பூயின் மேல் பின்னையோ. யாராவது அப்பர் சாமியே கைலாயம் போகல அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அதை நாம் ஏற்றக்கூடாது. ஏன் போகலன்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்ற கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இதை சொல்லணும். மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த. நமக்கெல்லாம் கைலாயத்துல காட்சி கொடுத்த பெருமான் அப்பர் சாமி கொடுக்காதே போயிடுவார். நம்மெல்லாம் பார்த்து மீண்டும் வந்துருவோம். எப்படா ஊருக்கு போவோன்னு தான் நம்ம இருப்போம். கைலை காட்சி கிடைச்சிருச்சுன்னு யாராச்சும் இது வரைக்கும் நான் இங்கேயே இருந்தாருன்னு சொன்னவங்க உண்டா? அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லைங்க. போய் பார்த்துட்டு சீக்கிரமா பொட்டி கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், மற்ற வேலையெல்லாம் பார்க்கலன்னு தான் இருப்பான். அப்பர் சாமி அப்படியெல்லாம் வரமாட்டார், பார்த்தா அங்கேயே இருந்திருப்பார். அதனால பெருமான் அவர் கீழே அனுப்புனதுனாலதான் நமக்கு நாமெல்லாம் உய்வடைவதற்காக பல பதிகங்கள் கிடைச்சது இல்லைங்களா? மாதர்புரை கன்னியானை முதலாக நமக்கு கடைசியா மண்ணு திரு தாண்டகம், இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சது? அப்பர் சாமி கீழே வந்ததுனாலதான். அங்கமாலை போன்ற பதிகங்கள் எல்லாம் நமக்கு நிரம்ப கிடைச்சது. இப்படி அதான் சொல்றாரு. அப்ப பழுதில் சீர் திருவையாற்றல் காணன பணித்தார் என்று சொல்லி இதுவரைக்கும் பார்த்துட்டோமா? இதுவரைக்கும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆமா, சாமியினுடைய என்னங்க அது பாடிட்டோம். பார்த்தாச்சு. இருந்தாலும் ஆமா, மூழ்கினார் பணியார் அப்படி சொன்ன உடனே, பெருமான் அப்படி சொன்ன உடனேயே சாமி என்ன பண்ணார்? அப்பர் சாமி இறைவனுடைய திருவாக்கு எப்பவுமே நம்ம மறுக்க கூடாதுங்க, உரைப்பு இருந்தாலும் கூட இல்லைங்களா? இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சங்கிலி நாச்சியார் தான் சொல்லணும். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இரண்டாவது திருமணம் தான் சங்கிலியார். சாமி சொல்ற பொழுது அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் மிகவும் உறைந்திருப்பது திருவாரூர், ஆனாலும் பெருமான உங்களுடைய அருள் தலைமேல் கொண்டேன் அப்படின்னா சாமி சொல்லி மறுக்க முடியுமா? ஆனாலும் ஒரு விண்ணப்பத்தை அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் சாமி சொன்னா மறுக்க கூடாது. பெருமானுடைய திருவாக்கு திருவுள்ளம் இதுதான் அப்படின்னா அதை மறுத்து நாம எதுவும் செய்யக்கூடாது, யாருக்காக எதுவும் செய்யக்கூடாது. பெருமானுடைய திருவாக்கு அப்படியே தலைமேற்கொண்டவர் நம்முடைய அப்பர் சாமிகள்.
சங்கிலி நாச்சியார் அப்படிதான். பெண்கள் வேற எதுக்கு வேணாலும் சரின்னு சொல்லுவாங்க. கணவன் இன்னொரு திருமணம் செய்யறதுக்கு ஒத்துக்குவாங்களா? உலகியல்ல பார்த்தோம்னா அது நடக்கவே நடக்காது. எந்த ஒரு பெண்ணும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இறைவனுடைய திருவாக்குனால சங்கிலி நாச்சியார் என்ன செஞ்சாங்க? அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. சாரும் தவத்து சங்கிலிகேள் மேறுவரையன் மேம்பட்ட தவத்தான் சாலை என்பால் அன்புடையான் அப்படின்னாரு. அவர் அறிமுகப்படுத்துற பொழுது எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா அந்த மாதிரி அறிமுகப்படுத்துறாரு இல்லைங்களா? யாரும் அறிய வெண்ணெய் நல்லூர் ஆள உரியான் உனை என இறந்தான், உன்னை வேண்டுமென இறந்தான், அவனை அனைவாய் மனத்தால் என்று சொல்லி அப்படி பெருமான் சொல்லுகின்ற பொழுது அந்த மாதிரி சொல்ற. அம்மா ஏத்துக்கிற மாதிரி மறுக்காத மாதிரி சொல்றார். பெருமானுக்கு சொல்லவா வேணும்? அதனால அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அதான் ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்திறைஞ்சினார். அருள் தலைமிசை கொண்டு பெருமானுடைய திருவாக்கு அப்படியே தலைமீது கொண்டு அப்படி இறைஞ்சி வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்றவர் அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி. எப்படி பொய்கையிலான முருகனார் அப்படின்னா அஞ்செழுத்தை சொல்லி முழுகிறாருங்க. எந்த ஒரு செயல் செய்கின்ற பொழுது நம்ம அஞ்செழுத்தை சொல்லித்தான் செய்யணும். திருநீர் பூசுகின்ற பொழுது கூட சிவாய நவயன நீரணிந்தேன் தருவாய் சிவகதினை பாதிரி புலியூர் அரணை இல்லைங்களா? கருவாய் கிடந்து உன் கலையை நினையும் கருத்துடைய உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணர்தருளால் திருவாய் ஒளிய சிவாய நவ என்று நீரணிந்தேன். சும்மா எடுத்து திருநீர் பூசக்கூடாது. எப்படி பூசணுமா? திருவாய் ஒளிய சிவாய நம அப்படின்னு சொல்லித்தான் திருநீர் பூசணுங்க. எப்பொழுது திருநீர் பூசினாலும் சரி சிவாய நம இல்ல நமச்சிவாய ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிதான் திருநீர் பூசணும். அப்படிதான் அப்பர் சாமிகள் நமக்கு சொல்றார். திருவாய் ஒளிய சிவாய நவ என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணேன் இல்லைங்களா? அது மாதிரிதான் நமக்கு வந்த நாயன்மார்கள் ஒவ்வொரு செயலும் செய்கின்ற பொழுது அஞ்சலத்தை சொல்லித்தான் செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முத்து பல்லக்கில் ஏறுகின்ற பொழுது அஞ்சலத்தை சொல்லித்தான் ஏறுறார் இல்லைங்களா? அதே மாதிரி அமர்நீதி நாயனார் வந்து அந்த தட்டிலே ஏறுகின்ற பொழுது அந்த தட்டில எப்படி ஏறினார் அப்படின்னா தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் அப்படின்பார். அப்ப அஞ்செழுத்த சொல்லாம எந்த ஒரு செயலும் செய்யறது இல்லைங்க. புகழ்துணை நம்ம புகழ்ச்சோழ நாயனார் அந்த சடைமுடியுடைய அந்த சடை எடுக்கக்கூடிய தலையை தங்க தாம்பாளத்துல வச்சு அந்த எரியில் வளமாக வந்து அஞ்செழுத்த சொல்லிதான் உள்ள போறார். அப்ப நமக்கு வந்து ஆதி மந்திரம் அஞ்செழுத்து அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. அஞ்செழுத்து மந்திரத்துக்கு மேல ஒரு மந்திரமே இல்லைங்க. ஆமா, அதுதான் சோழ நாட்டு சிறப்பு சொல்ல வருகின்ற பொழுது என்ன சொல்றாரு? ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவனி வரத்தா மஞ்சும் அப்படிங்கிறார். அஞ்செழுத்து சொன்னா நமக்கு பிணி கிடையாது. அதுக்கு மேல மந்திரம் இல்ல. அதனால அஞ்செழுத்து சொல்லிதான் நம்ம எதுவுமே செய்யணும். நாவுக்கரசு பெருமான் அஞ்செழுத்தை ஓதி வாழ்த்தடம் புனல் பொய்கையின் மூழ்கினார் பணியால் அப்படின்னா இந்த இடத்துல பெருமானுடைய திருவருள் பணி, இறைவன் பணித்த பணி. இதுல முழுகுன்னா முழுகிறணும், அவ்வளவுதான். சாமினா எந்திரிப்புனா இல்ல குடியேகிதான் எங்கேயாச்சும் போயிருவனா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. பெருமான் சொல்லியாச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அதை சிறமேற்கொண்டு அப்படிங்கிறார். அருள் தலைமிசை கொண்டு எழுந்து அப்படின்னார் பெருமானுடைய திருவாக்கு. ஆமா, எப்படி சங்கிலி நாச்சியார் வந்து அருள் தலைமேல் கொண்டேன்னு சொன்னாங்களோ அது மாதிரிதான் வாழ்த்தடம் பொய்கிற மூழ்கிறார். அதற்கு பிறகு திருவையாற்ற எழுந்திருக்கிறார். இந்த பாட்டு தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்கணும் இல்லைங்களா? ஆதி தேவதம் திருவருட் பெருமை யார் அறிவார்? போத மாதவர் பணிவரை பொய்கையில் மூழ்கி மாதொரு பாகனார் மகிழும் ஐயாற்றிலோர் பாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகலாம் வியப்ப. இடத்துல உலகலாம் அப்படிங்கிறது வருது 15 இடங்கள் இது இல்லைங்களா? ஆதிதேவதம் திருவருள் பெருமை யார் அறிவார் அப்படின்னார். அப்படிலாம் அதாவது இங்க முழுகி அங்க எழுந்திருக்கிறது அப்படின்னா எப்படி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அங்க திருமுதுகுன்றத்துல இட்ட பொன், அந்த மணிமுத்தாற்றில் இட்ட 12,000 பொற்காசுகள் திருவாரூர் குளத்துல வந்து கிடைச்சது. அதெல்லாம் அதிசயம். அதான் சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லம் உலகுய்ய இருண்டதிருக்களத்து முதுகுண்டர் கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மழிந்து 7 உலகம் வணங்க வரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார் அப்படின்னு அதை சொல்ல வருகின்ற பொழுதே ஆசிரியர் பெருமான் என்ன சொல்றாரு? வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார் அப்படின்னு. அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கும். அந்த காலத்திலேயே நடந்திருக்குது இல்லையா? ஏன்னா அது மாதிரி அப்பர் சாமிகள் அந்த குளத்துல முழுகிறாரு. அப்படியே அங்க வந்து
திருவையாற்றில் எழுந்திருக்கிறார். எவ்வளவு தூரம் பாருங்க, எவ்வளவு தொலைவு, எத்தனை மைல் தொலைவு இருக்கு, ஆயிரக்கணக்கான மைல் தொலைவு இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு சனத்துல வந்துருவாங்க. ஏன்னா இறைவனுடைய திருவருள், அதான் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள். கேள்விக்கு அங்க இடமே கிடையாது. இப்படி எல்லாம் நடக்குங்களா, இப்படி எல்லாம் ஆகுங்களா அப்படின்னா, அதான் நமக்கு நகரச்சிறப்புலயே சொல்லிட்டார், முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அதான் நம்ம எடுத்துக்கணும். சாமி வந்து நின்னார்னா என்ன வேணாலும் நடக்கும். அதனால அப்படி அங்க முழுகிறார். அதான் சொல்றாரு இந்த இடத்துல, ஆதிதேவராகிய அந்த சிவபெருமானது திருவருட் பெருமையை யாவர் அறிய வல்லார் அப்படின்னா யாரும் அறிய முடியாதுன்னு அர்த்தங்க. பெருமானுடைய திருவருட் பெருமையை அறிய முடியாது, அடியாருடைய அன்பையும் அறிய முடியாது. அது ரொம்ப முக்கியங்க. எரிபத்த நாயனார் குணத்துல சொல்றாரு இல்லைங்களா, சிவபெருமான் ஒருவனை தவிர யாரும் அறிய முடியாது. ஆமா, ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வலவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கில் அன்றி நீளும் தொண்டின் நீர்மை நினைக்கிறார் அளக்க வல்லார் அப்படின்னு நினைச்சாலும் அளக்க முடியாது. நானும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கில் அன்றி தினந்தோறும் ஆன்மாக்களுக்கெல்லாம் அப்படி அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை தவிர வேற யாரும் நினைச்சாலும் அளக்க முடியாது அப்படின்ட்டு. ஆளுடை தொண்டர் யாரு? எரிபத்த நாயனார். வாளினை கொடுத்து நின்ற வலவனார் புகழ் சோழ நாயனார். அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய அன்பை யாராவது அறிய முடியுமான்னா ஒருத்தராலே அழிந்து அளவு சொல்ல முடியாதுங்க. அதான் முதல்ல சொல்லிட்டார், பாயிரத்திலே அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன் அப்படின்னு. அளவு கூட உரைப்பரிதாயினும் அங்கே சொல்லிட்டார். அப்ப ஏன் சொல்றேன்னா, அளவில் ஆசை துறப்பறையுவேன், எனக்கு அளவில்லாத ஆசை என்னை துரத்துகிறது, அதனால நான் சொல்ல முற்படுகிறேன் அப்படின்னு. இப்ப தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னா இல்லைங்களா, அம்மா சொன்னாங்க அவை பாட்டி. இருக்கிறதுலயே சொல்ல முடியாத ஒரு பெருமை என்னன்னா அடியாருடைய பெருமைகள் தான். அது யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொல்லலை, பெருமானுடைய பெருமைகளை கூட சொல்லிடலாமா வெளிய, ஆனா அடியாருடைய பெருமைகளை சொல்லவே முடியாது. இறைவனுடைய பெருமைகளை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது அடியார் பெருமை. ஏன்னா இறைவனே சொல்றாரு இல்லையா, பெருமையால் தம்மை ஒப்பார். இது யாருடைய வாக்கு? ஆரூர் பெருமானுடைய வாக்கு, செக்கிழார் பெருமானுடைய வாக்கு இல்ல, ஆரூர் பெருமானுடைய வாக்கு. பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார். அருமையால் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், எவரை நீ அடைவாய் என்று ராகவையா அருமையா சொன்னாங்க. இப்ப இருக்கிறது யாருகிட்ட இருக்கிறாரு? சுந்தரர் ஆரூர் பெருமான் கூட இருக்கிறார். ஆனா இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதாப்பா பரவாயில்ல, எங்க போயிருக்கணும், அடியாரோட போயிரு, இவரை நீ அடைவாய் என்று தானே வச்சிருக்கலாம் இல்ல. அதை விட பெருமை என்னன்னா அடியார்களோட இருக்கிறதுன்னு சொல்லி ஆரூர் பெருமானே சொல்ற. தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நீ அங்க போப்பா அப்படின்னா என்ன இருந்தோம்? இப்ப இதை விட அது நல்ல இடம்னு தானே அர்த்தம். இப்ப எது நல்ல இடம்? அடியார்களோட இருக்கிறது தான் நல்ல இடம். அதான் சுந்தரர் அதை அப்படியே கடைபிடித்தார் இல்லைங்களா. அதனாலதான் வந்து இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படின்னார். இவருக்கு அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படின்னார். அப்பதான் சாமி வந்து நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே பாடன அண்ணலுக்கு ஒரு திருத்தொண்டத்தவை வந்த வரலாற்றில் அதெல்லாம் வருதுங்க. அதனால வந்து பெருமானுடைய திருவருள் அடியார்களுடைய அன்பு ரெண்டையும் யாராலையும் அளவுபடுத்தி சொல்ல முடியாது அப்படிங்கிறது. அதான் ஆதி தேவதம் திருவருள் பெருமை யார் அறிவார் அப்படின்ட்டு. பெருமானுடைய திருவருள் பெருமையை யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி இதுல சொல்றாருங்க. அப்படி போதமாதவர் பணிவரை பொய்கையில் மூழ்கி அப்படின்னார். ஞான தவமுனிவராகிய நாயனார். போதமாதவர் என்ன? போதம்னா ஞானம்ங்க. ஞான தவமுனிவராகிய நாயனார் அப்படின்னார். அத போதமாதவர் என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி ஞான தவமுனிவராகிய அந்த நாயனார் பனிமலையினுடைய அந்த வாயிலில் மூழ்கி, வாவியில் மூழ்கி, அதாவது கைலாயத்தில் அவர் மூழ்கி அந்த குளம் இருக்குது பாருங்க, அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட குளம் கிடையாது. சிறப்புலயே நாம சிந்திச்சோம். சிவப்புண்ணிய உரையிலையும் சொல்றாரு, அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொய்கை அல்ல, பெருமானே கையில கொண்டு வந்த பொய்கை. அந்த மானசரோவர் அப்படிங்கிறது என்னன்னா யாராலும் உருவாக்கப்பட்டது அல்ல. அதை இறைவனே வருகின்ற பொழுது ஒரு பாய் சுருட்டி கொண்டு வருவது போல வர்றார். அப்படி அந்த பொய்கைய அங்க சாமி தான் உருவாக்குறார். அதற்கு பிறகு அப்பர் சாமி அதுல முழுகி திருவையாற்றில் வந்து எழுந்திருக்கிறார். அதனால மானசரோவர் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த புண்ணியமான தீர்த்தம் மானசரோவர். ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டது. கங்கை வந்து பெருமானுடைய சடைமுடியிலிருந்து கொட்டது. அது வானத்திலிருந்து வந்த கங்கையை பெருமான் சடையில அடக்கி வச்சிருக்கிறார் இல்லைங்களா. ஆனா இது உருவாக்குறது இறைவனே உருவாக்கிய ஒரு பொய்கை என்னன்னா மானசரோவர். அதனால உலகத்திலே ரொம்ப சுத்தமான தீர்த்தமும் அதான் சொல்லுவாங்க. போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு. கைலாயத்துல மானசரோவர் தீர்த்தம்
கொஞ்ச நாள் முழுகிறதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, இப்போ விட்டுட்டாங்களேன்னு தெரியல. ஆனால் அவ்வளவு தூய்மையான நீர் அந்த மானசரோவர் நீர் தீர்த்தம். அதிக நேரமெல்லாம் அதில் இருக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஜில்னஸ் அதிகமாக இருக்கும். ஒரு முழுகு 2 முழுகு போட்டு எந்திரிச்சிடும். அவ்வளவு அருமையான அந்த பொய்கையில தான் மூழ்கிறார். மாதூர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஒரு வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகெல்லாம் வியப்ப. இப்ப வந்து அங்க முழுகி உடனே இங்க வந்து எழுந்திருச்சிடும். ஒரே பாட்டுல 2 சொல்லிடுறாரு. அது போன வாரம் நம்ம அதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை சிந்திச்சோம். அதிகமாக விளக்கம் சொல்ல முடியல. அதாவது ஒரே பாட்டுல சொல்றாரு. அப்படின்னா உடனே நிகழ்ந்திருக்கு. முழுகினாரு, உடனே எழுந்திருச்சிட்டாரு. இத்தனை நாள் ஆச்சு அத்தனை நாள் ஆச்சுன்னா நம்ம அளவிட்டெல்லாம் சொல்ல முடியாது. அது பெருமான் திருவருளால் நடக்கிறது, சனத்துல நடந்தது இல்லைங்களா? அதான் சொல்றாரு. அப்படி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஒரு வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகெல்லாம் வியப்பு என்று சொல்லி, அப்படி திருவருள் வலிமை பெற்ற நாயனார் இறைவருடைய திருவைந்தலத்தை ஓதிக்கொண்டு, பெருமானுடைய அந்த ஐந்தலத்தை ஓதிக்கொண்டு முழுகிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? உமையம்மையாரை ஒரு பாகத்தினுடைய சிவருவான் மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கும் திருவையாற்றில். பெருமான் அங்க திருவையாற்றில் எப்படி இருக்கிறாரா? மகிழ்ச்சியோடு இருக்கிறாரு. ஆமா, செம்பொற்சோதிநாதர் இல்லைங்களா? அம்மா பேரு அறம் வளர்த்த நாயகி. ஆமா, அம்மா அறம் வளர்த்து பெருமானை அடைந்த அம்மா பேரு அங்க அறம் வளர்த்த நாயகி. சாமி பேரு வந்து செம்பொற்சோதிநாதர். அது தமிழ்ல சொல்லணும்னா ஐயாற்று பெருமான் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படி உமையம்மையாரை ஒரு பாகத்தினுடைய சிவரும் மகிழ்ந்து எழுந்தரில் இருக்கும் திருவையாற்றினார். ஒரு வாவி மீது வந்து தோன்றி வந்தன, ஒரு வாவியின் மேல் தோன்றி வந்து அங்க ஒரு குளம். அது என்ன குளம் அப்படிங்கறத அந்த வடமேற்கு இந்த தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய குளம். நம்ம எல்லாரும் திருக்கையில இதுக்கு போயிருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப இந்த ஆண்டு கூட அன்பர்கள் எல்லாம் போயிருந்தோம் ஆடி அமாவாசைக்கு. அது எழுந்த நாள் தான் ஆடி அமாவாசை. அப்படி அந்த பெருமான் காட்சி கொடுத்ததுதான், அந்த எழுந்தவுடனே காட்சி கொடுக்கறது தான் ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய அந்த திருநாள். ஒரு வாவியின் மேல் தோன்றி வந்து எழுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வடவார் கைலை மலை சாரலில் தடத்தில் மூழ்கிய அவர், அந்த குளத்துல மூழ்கிய நம்முடைய நாவுக்கரசு பெருமான் தென்பால் திருவையாற்றில் ஒரு வாவியில் வந்து எழுந்த செய்தியை உரைக்க போகும் ஆசிரியர் அந்த உரைக்கு அருட்பெருமையை யார் அறிவார்? அப்ப பெருமான் செய்த அருட்பெருமையை யார் அறிய முடியும்? என்ன அர்த்தம்? யாராலும் அறிய முடியாது என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி அதை தொடங்குறாரு என்று முகவரை செய்து தொடங்குகின்றார். ஆதி தேவர்னா ஏனைய தேவருடைய செயல்கள், ஆதி தேவரது ஆணை, எல்லாத்துக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமான், அதான் ஆதி தேவர் என்று சொல்லி, ஆதி தேவர் எல்லாம் வல்லவராதல் அவரது அருட்செயல் எல்லை கடந்து வரமின்றி நிகழ வல்லது என்று சொல்லி சொல்றாருங்க. முன்னவன், முன்னவன் இங்க ஐயாவா அந்த இதை கொடுத்திருக்காரு. முன்னவனை முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ என்று சொல்லி அந்த பாட்டு அருமையான பாட்டு. அந்நிலையில் உயிர் விரிந்த ஆண்கன்றும் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்னப்பரி சானான் என்று அறிந்தலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனை முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ. மனுநீதி சோழருடைய சரீரத்துல இறந்து போன அந்த கன்றுக்குட்டி உயிர் பெற்று எழுந்தது. இறந்து போன இளவரசரும் வீதி விளங்க பெருமானும் உயிர் பெற்று எழுந்தார். இறந்து போன மந்திரியும் உயிர் பெற்று எழுந்தார். அது மூணும் ஒட்டுகா நடக்குது. அப்படி மூணும் ஒட்டுகா நடக்கிற பொழுது அரசர் பார்க்கிறாரு, அவருக்கு ஒன்றும் புரியல. இது என்ன இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு என்ன காரணம்னா அதான் சொல்றாங்க. அந்நிலையில் உயிர் பிரிந்தான் கன்றும் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்னப்பரிசானான் என்று அறிந்தலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத. அதை கூட எப்படி வகைப்படுத்தி சொல்றாருன்னா, முதல்ல இறந்தது கன்று குட்டி இல்லைங்களா, அப்ப 2வது இறந்தது வந்து மந்திரி, 3வதாக இறந்ததுதான் இளவரசர். இப்படிதான் நடந்தது. ஆனா உயிர் பெற்று எழுதுகிற பொழுது எப்படி சொல்றாருன்னா, அந்நிலையில் உயிர் விரிந்த ஆண் கன்றும்னார் முதல்ல. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டி தான் அதுக்கு காரணம், நிகழ்வுக்கு காரணம் கன்றுக்குட்டி தான். கன்றுக்குட்டி உயிர் பெற்று எழுந்தா தான் அரசன் முதல்ல மகிழ்ச்சி அடைவார். தன்னுடைய மகன் உயிர் பெற்று எழுந்தா கூட அவருக்கு மகிழ்ச்சி கிடையாது. என்ன மகிழ்ச்சி? கன்றுக்குட்டி உயிரோடு இருந்தாதான் அரசனுக்கு மகிழ்ச்சி. அதான் சொல்றார், அந்நிலையில் உயிர் விரிந்த ஆண் கன்றும். அப்புறம் மந்திரிக்கு என்னன்னா, இளவரசர் உயிரோடு இருக்கும் இல்லைங்களா, இளவரசருக்காக தானே மந்திரி தன்னுடைய உயிரை போக்கி கொண்டார். அதாவது ரெண்டுங்க, அரசன் சொன்னா அதை கேட்கணும் மந்திரி, அப்படி கேட்கலன்னா அது அரச குற்றம் ஆயிரும். இப்ப அரச குற்றம் செய்யறதுக்கு அவருக்கு துணிவில்லை. அதே மாதிரி அந்த குழந்தை அவருடைய மடியில விளையாடின குழந்தையா இருக்கு இல்லைன்னா,
அந்த வீதி விடங்கனாக இருக்கு குழந்தையாக இருக்கின்ற பொழுது மந்திரி எல்லாம் எடுத்து விளையாடி இருப்பாங்க. அந்த குழந்தைய அவங்கனால தேர் சக்கரத்தில் ஊற முடியல. அதனால என்ன பண்ணாரு, அரசனுடைய வாக்கையும் மீற முடியல, இதையும் செய்ய முடியல. அதனால தன்னுடைய உயிரை போக்கிட்டாரு. அவருக்கு என்னன்னா கன்றுக்குட்டி, அதாவது அரசனுக்கு எப்படி கன்று உயிரோட வரணுமோ அது மாதிரி மந்திரிக்கு இளவரசர் உயிரோட இருக்கணும். அதனால அடுத்தது இளவரசர் உயிர் பெற்றார். அந்நிலையில் உயிர் விரிந்தான்கன்றும் மண்ணுரிமை தனிக்கன்று, அதான் இளவரசர் வீதி விடங்கர். அப்புறம் மந்திரியும் உடல்நிலும் அப்படி அதை வகைப்படுத்தி சொன்னதே ஒரு அழகு. சேகுனிய முறையில தான் அது நம்ம பார்க்க முடியும். நம்ம ஏன் இப்படி சொன்னாரு, முதல்ல இறந்ததை அப்படி மாத்தி மாத்தி சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மகிழ்ச்சி. அரசனுக்கு கன்றுக்குட்டி உயிரோடு இருக்கணும், மந்திரிக்கு இளவரசர் உயிரோடு இருக்கணும். அதனால அப்படி வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இந்த இடத்துல அதான் முன்னவனை முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அவர்களால் புறங்கள் சென்ற ஏவன சிலையினாரை யாதொடர்ந்து எட்ட வல்லார் அப்படி. அதாவது கடுத்தாட்கொண்ட புராணத்துல நம்பிகள் துரத்திட்டு போறாரு இல்லைங்களா, அப்படி சாமியை துரத்திட்டு போய் அந்த ஓலையை பிடுங்கி கிழிச்சிடுவார். அந்த ஓலையை பிடுங்கி கிழிக்கிற பொழுது இதை சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரலால் புறங்கள் சென்ற ஏவல சிலையினாரை, அதாவது திரிபுரங்களை எல்லாம் எரித்த சிவபெருமான நம்பிகளை தவிர யாரு போய் சென்று பற்ற முடியும் அப்படின்னா, நம்பிகளை தவிர யாரும் சிவபெருமான்கிட்ட போய் அதை பிடுங்கி கிழிக்க முடியாது. அதான் அங்க சொல்றார். அவரலால் புறங்கள் சென்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார் என்று சொல்லி அந்த இடத்துல நமக்கு சொல்றார். இப்படி யார் அறிவார் அப்படின்னா, அனுபவித்து அறியும் நாயனாரே என்று வேறு யாவர் அறியவல்லார் என்பது குறிப்பு. அது நாயனார் நாவுக்கரசு பெருமான் மட்டும்தான் அந்த அருட்செயலை அறிய முடியும் என்று சொல்லி இங்க உறுதிபட சொல்றார் நம்முடைய ஆசிரியர் பெருமான். போத மாதவரே ஞான தவமுனிவர் பெருமையை உணர்வார் என்று சொல்லி ஓர் வாவி அப்படின்னா இந்த திருவையாற்றில் இருக்கக்கூடிய வடமேற்கு சமுத்திர தீர்த்தம் என்று சொல்லி சொல்றாங்க. வடமேற்கு சமுத்திர தீர்த்தம் என்றும் குப்பங்கோட்ட பிள்ளையார் கோயில் குளம் என்றும் வழங்கும் ஒரு குளம். இப்ப நம்ம ஒவ்வொரு வருஷம் போறோம் இல்லைங்களா, அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த குளத்துலதான் அவர் மேல எழுந்தது என்று சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் ஆடி அமாவாசை நாள் அப்பர் காட்சி இன்று வரலாற்று விழா கொண்டாடப்படுகிறது. இப்போ 1930-40 சொல்லியிருக்கிறார். ஆமா, அப்போ அத்தனை வருஷமா இன்னும் நடந்துட்டு இருக்குது. அது நம்முடைய சிவகுனி ஐயா காலத்திலேயே அது நடந்திருக்கு. வாவி மீது தோன்றி எழுந்தனர் கைலை சாரல் பொய்கையினர் கீழ் நோக்கி முழுகிய நாயனார் ஐயாற்று வாவியில் மேல் நோக்கி எழுந்தனர். அங்க முழுகிறாரு, இங்க எழுந்திருக்கிறார். அங்க கைலை சாரல்ல கீழே முழுகிறாரு வாவியில, இங்க மேல எழுகிறார். அதான் ஐயாற்று வாவியில் மேல் நோக்கி எழுந்தனர் என்பார் மீது என்றும். அவ்வாறு எழும்போது அவர் தன் திருமேனி தலைமுதல் சிறிது சிறிதாக வெளிவருதல் கருதி தோன்றி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தாராம். சிறிது சிறிதாக வந்தார் அப்படிங்கிற திடீர்னு எழுந்திருக்கல, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தலை முதலாக கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுந்தார் என்று சொல்லி அவர் திருமேனி தலைமுதல் சிறிது சிறிதாக வெளிவருவதற்கு கருதி தோன்றி அப்படின்னு சொல்லி சொல்ற. திருமேனி முற்றிலும் வெளிப்பட வந்ததனை கருதி என்றும் இவ்வாறு படிப்படியாக நீர் கீழிருந்து மேல் வந்தனராதல் எழுந்தனர் என்று சொல்லி அப்படி குளத்தில் அப்படி மெதுவா மேல அப்படி வந்திருக்கிறார். உலகெல்லாம் வியப்ப எழுந்தனர் என்று சொல்லி எழுந்தது கண்டு பின் உலகமே வியப்படையும் ஆதலின் அம்முறைய உலகெல்லாம் வியப்ப என்று அதை பின்வைத்து கூறினார் என்று உலகலாம் என்ற பிராணம் முதல் மங்கள மொழிபுணர்த்தி ஓதினமை இகுதோர் அரும்பெரும் செயலாகிய திருவருள் வெளிப்பாடு என்று அறிவுறுத்தல் பொருட்டு என்று சொல்லி யார் அறிவார் என்று சொல்லி முதல்ல சொல்லிட்டார். இப்ப அந்த குளத்துலதான் எழுந்திருக்கிறார். திருவையாற்றை அடையிறார். வம்புலாமலர் வாவையின் கரையில் ஏறி உம்பர் நாயக திருவருட்பெருமையை உணர்வார் தம்பிரான் தரும் கருணைகொள் இது என இருகன் வம்புதாரை நீர் வாவையில் படிந்தலும் படியார். திருவையாற்றை அடைஞ்சிடுறார். வம்புலாமலர் வாவியின் கரையில் ஏறினார். மனம் வீசுகின்ற மலர்கள் பொருந்திய வாவியின் கரை. அப்படியே திருவையாற்றில் அந்த குளத்துல மனமுடைய மலர்கள் நிறைந்த குளம் அப்படிங்கிறார். வம்புலாமலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈர்பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால் அப்படிங்கிற. இன்னைக்கு குளிச்சிருந்தா நல்லதுண்ணா. யாராரு குளிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு கடை முழுக்கு. இன்னைக்கு கங்கை காவிரியில முழுகக்கூடிய நாள் இன்னைக்கு. நம்ம இந்த மாதம் துலா மாதம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் போய் கங்கையில முழுகிறோம். நம்ம பாவத்தை எல்லாம் கங்கை ஏத்துக்குது இல்லையா? கங்கையினுடைய பாவத்தை எங்க தொலைக்கிறது?
அது காவிரியில வந்து தான் தன்னுடைய பாவத்தை தீர்த்துச்சான். அதனால இன்னைக்கு மயிலாடுதுறையில தீர்த்தவாரியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவும் மயிலாடுதுறையில கடை முழுக்கு செய்வாங்க. முதல் முழுக்கு கடை முழுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. முதல் 1ஆம் தேதி முழுகணும். அப்படி மறந்து போச்சுன்னா கடைசி தேதி எதை முருகன் ஞாபகப்படுத்தினார். நான் இன்னைக்கு வந்து குளிச்சுட்டு போயிட்டேன் காலையில் 6 மணிக்கு வந்து. நானே வாட்ஸ்அப்பில் நேற்று போடலான்னு கூட நினைச்சேன். என்னமோ தெரியல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் தீர்த்தம் போட்டுக்கலாம். இன்னைக்கு இப்போ கூட போய் தீர்த்தம் போட்டுக்கலாம் இல்லைங்களா? என்னங்க நாளைக்கு முட முழுக்குன்னு சொல்லுவாங்க. போக முடியாதவங்க முழுகிறதுக்காக. ஆமா, அதாவது இன்னைக்கு போக முடியாத நாளைக்கு முட முழுக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, முடவர்கள் கொஞ்சம் மெதுவாக தானே போக முடியும். அதை குறித்த நேரத்தில் போக முடியாது இல்லையா? அதனால முட முழுக்குன்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு நாளைக்கு முழுகலாம். சரி, தவறி போச்சு, நாளைக்கு குளிச்சுக்குங்க. அதனால ஒன்றும் தவறு இல்லை. அப்பவுமே இவங்க குளிக்கிறதுக்கு தயாரா இல்ல, தீர்த்தம் போறதுலயே தான் இருக்காங்க. அது முடிச்சுட்டா ஏன் அவ்வளவு சிரமப்படுறீங்க? அடுத்த வருஷம் பார்த்து இந்த மாசமே பூரா சிறந்ததுதான். துலாம் மாசம் சொல்லுவாங்க. அதாவது ஜோதிடத்துல வந்து இந்த மாசத்தை துலாம் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாசம் துலாம் மாசம். 1வது நாள் குளிக்கலாம், இல்ல முடியலன்னா கடைசி நாள். இன்னைக்கு வந்து கங்கை வந்து நம்ம காவிரியில குளிச்சு தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறதாக ஒரு ஐதீகம். எல்லாரும் போய் கங்கையில முழுகிறாங்க. அந்த பாவத்தை கங்கை எங்க தீர்த்துது அப்படின்னா காவிரியில். அப்படின்னா காவிரி கங்கையின் புனிதமாம் காவிரி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதனால வந்து அந்த பம்புலா மலர்ங்கிறதுனால அதை நம்ம நினைச்சோம். காவிரியில் அப்படி நீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்ற காலத்துல அப்படி மலரெல்லாம் அடித்து கொண்டு வந்து தானே பெருமான் திருவடியில போய் விழுகிறது எப்படி இருக்குன்னா, ஒரு அடியார், ஒரு தீக்கை பெற்ற ஒரு அடியார் பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்வது போல இருக்குதான். அதான் அதுக்கு மேல ஓமை சொல்றது இல்லை. அதுக்கு முன்னாடி 5-6 ஓமை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். நான்முகனுக்கு ஓமையா சொல்றாரு, மண்மகளுக்கு ஓமையா சொல்றாரு, அப்புறம் திருமால் கோமையா சொல்றாரு, பூமாதேவி பூமிக்கு ஓமையா சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. ஆனா கடைசியா இந்த அடியாருக்கு ஓமை சொன்னதுக்கு பின்னாடி ஒன்னும் சொல்றது இல்லை. அப்ப அடியாருக்கு ஓமை சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல இன்னொன்னு சொல்ல முடியாது. எல்லாம் இருக்கலே உயர்ந்த ஓமை என்னன்னா அடியார் இல்லைங்களா? அதுக்கு மேல ஓமை சொல்ல முடியாது. அதனால அதான் நம்முடைய கருத்தாட்கொண்ட புராணத்தில் மின்னேர் செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பற்று உடையவனோ. நான் நம்முடைய பரவினாச்சியார் சுந்தரரை பார்க்கிறாங்க இல்லைங்களா? இப்ப முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ, தன்னேரில் மாறனோ, தார்மார்பில் விஞ்சயனோ, மின்னேர் செஞ்சடையண்ணல் மெய்யருள் பெற்று உடையவனோ, என்னே என் மனம் தெரிந்த இவன் யாரோ என்று அதிசயித்தார் அப்படின்னு பாருங்க. அதாவது என்னன்னா, ஒரு காதல் உணர்வை ஓமை சொல்லுகின்ற பொழுது கூட சேக்கிழார் பெருமான் அங்க அடியார் கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அடியாருக்கு சொல்லியாச்சுன்னா, இல்ல சிவபெருமானுடைய திருவருள் சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சுந்தரர் என்ன நினைக்கிறாரு? கற்பகத்தின் பூங்கொம்போ, காமந்தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்து விற்குவலை பவளமரம் மதிபூத்த விரைக்கொடியோ, அற்புதமோ சிவன் அருளோ அரியன் என்ற அதிசயம். அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்ல முடியாது. பெருமானுடைய திருவருள் சொல்லியாச்சு, அதுக்கு மேல சொல்ல முடியாது. இங்க அடியார சொல்லியாச்சு, அதுக்கு மேல இன்னொருத்தனை சொல்ல முடியாது. முதல்ல என்ன நினைச்சாங்க? முருகப்பெருமான் நினைச்சாங்க. இவருடைய அழகை பார்த்து முருகனா இருக்குமா அப்படின்னு நினைச்சாங்க அம்மா. முருகப்பெருமான்லாம் அப்படி வரமாட்டார். சரி, மாறனா இருக்குமா, மன்மதனா இருக்குமா அப்படின்னா, மன்மதன் எல்லாம் வந்தாலும் என்னுடைய மனசு மாறாது. மன்மதன் என்ன பெரிய, அவருடைய அடியார்கள்கிட்ட வந்து மன்மதனுடைய வேலையெல்லாம் நடக்காது. அவனுடைய அந்த வேலையெல்லாம் அடியார்கள்கிட்ட நடக்காது. அதனால மாறனா இருக்காது. விஞ்சையரோ அப்படின்னா, மேல இருந்து யாராவது வித்தியாதரர்கள் என்று சொல்லக்கூடிய விண்ணுலகத்திலிருந்து யாராவது வந்திருப்பாங்களான்னா, அப்படி யாரு வந்தாலும் என்னுடைய மனசு மாறாது. அப்ப யாரா இருக்கும்? பெருமானுடைய திருவருள் பெற்றவனா இருக்கும். அதனால வந்து அம்மா மனசு கொஞ்சம் மாறுது. அதான் மின்னேர் செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பெற்று உடையவனோ, என்னே என் மனம் தெரிந்த இவன் யாரோ. அது மாதிரி வம்புலா மலர் அப்படின்னார். வம்புலா மலர் வாவியின் கரையில் வந்து ஏறி அப்படின்னார். காவிரிக்கு இன்னைக்கு அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. மறக்காம அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சு வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டு விடுங்க. நம்ம நண்பர்கள் எல்லாம் எல்லாரும் போய் காவிரியில மூழ்கிட்ட, இன்னைக்கு முடியாதவங்க நாளைக்கு கூட போய் மூழ்கலாம், தப்பு இல்லை. 7 தீர்த்தங்கள், கைலாயத்தில் இருக்கக்கூடிய 7 தீர்த்தங்கள் ஒன்றுதான் காவிரிங்க. அகத்திய முனிவர் தன்னுடைய கமண்டலத்தில் கொண்டு வந்தது காவிரிங்கிறது. கைலாயத்தில் இருக்கக்கூடிய 7 தீர்த்தங்கள்ல அதுவும் ஒன்று.
அதனால வந்து காவிரி அவ்வளவு சிறப்புடையது. நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு தெரியாது, தூரத்தில் இருக்கிறத தேடித்தான் போவோம். சங்கமேஸ்வரருடைய பெருமை நமக்கு தெரிஞ்சா நம்ம அங்கேயும் இங்கேயும் போகணுங்கிறது இல்லை. ஆனால் போகணும் வழிபாட்டுக்கு, எல்லா பெருமானையும் போய் பார்க்கணும். ஒரு அன்பு வேட்கையினால போய் பார்க்கறது. இவர் செய்ய மாட்டாருன்னு சொல்லி எல்லாம் போகக்கூடாது. இவரே எல்லாம் செய்யக்கூடியவர் தான். நமக்கு வேணுங்கிறது அவரே கொடுப்பார். ஆனாலும் கூட பார்க்கணுங்கிற ஒரு வேட்கை தான். எல்லாத்தையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, வழிபாடு, அது யாத்திரை அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கு. நம்ம நாயன்மார்கள் அப்படித்தானே செஞ்சிருக்கிறாங்க. அதனால தவறு இல்லை. இப்படி வம்புலா மலர் வாவியினர், மனம் வீசுகின்ற மலர்கள் பொருந்திய வாவியின் கரையில் வந்து மேல் ஏறி, இப்ப மேல ஏறிட்டார். கரை மேல அப்படி ஏறிட்டு முதல்ல வந்து ஒவ்வொரு உறுப்பா மேல வரதெல்லாம் சொன்னார் இல்லையா, தலை முதல்ல அப்படியே அது மேல. இப்ப மேல ஏறிட்டார். தேவதேவரது திருவருளின் பெருமையை அனுபூதியில் உணர்பவராகி, இது வந்து பெருமானுடைய திருவருள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. யாருக்கு? அப்பர் சாமிகளுக்கு தெரியுது. எம்பெருமான் தருகின்ற பெரும் கருணையோ இது என்று துணைந்து, அதெல்லாம் பெருமானுடைய கருணை என்று சொல்லி நினைக்கிறார். இரண்டு கண்களினின்றும் ததும்பி பொங்கி தாரையாக வலிகின்ற கண்ணீரின் வாவியில் மூழ்கி எழும் தன்மை உடையவர் போன்றாராகி, ஏற்கனவே நீர் இருக்கக்கூடிய வாவியில மூழ்கி எழுந்திருக்கிறாரு. இப்ப கண்ணில் இருந்தும் ரெண்டு பக்கம் அப்படி தாரை தாரையா நீர் வருதுங்க. நம்ம அப்பர் சாமிகளுக்கு எப்பொழுதும் அந்த அதுதான் அடையாளம் இருக்கு இல்லைங்களா? கண்ணீர் தான் அவருக்கு அடையாளம். தூய வெந்நீர் துதைந்த பொன் மேனையும் தாழ்வடம் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும். காலத்தை சென்ற பொழுது காலத்தில அவர் எப்படி வழிபாடு செஞ்சார் அப்படிங்கிறத சொல்றாரு. மலை சிகர சிகாமணியின் மருங்குற முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அழைத்து விழும் கண்ணறிவி ஆகத்து பாய்ந்திலை என்னார். தலைக்கு வைத்த கையனராய் தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார் அப்படின்னு அவர் எப்படி வழிபாடு செஞ்சாருங்கிறத சொல்றாரு பாருங்க. காலத்தினாதர வழிபாடு செய்கின்ற பொழுது கண்ணில எல்லாம் தண்ணி வந்த மாதிரி சொல்லல. ஆனா கண்ணப்பரை வழிபாடு செய்கின்ற பொழுது அப்படியே உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சான். அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்தும் பாய்ந்திலே, உடம்பு பூரா அப்படியே அந்த கண்ணீரா இருந்துதான் அப்படி சொல்றாரு. இப்ப குரு பூஜை வருது. ஜனவரி மாசம் 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன். பெருந்துறையிலிருந்து ராமசாமி ஐயா வருஷம் அந்த குரு பூஜை அங்க செய்யறாரு. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கண்ணப்பருக்கும் அபிஷேகம் செய்யறாங்க. நாயன்மார்களுக்கு அபிஷேகம் நடக்குது. மேல இருக்கக்கூடிய கண்ணப்பருக்கும் செய்யறாங்க. முந்துன நாள் நாயனார் அவதரித்த உடுப்பூர் போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு வர்றதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் யாத்திரை போட்டிருக்கிறாரு. வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு, நான் திருக்கூட்டத்தில் நம்ம இதுல போட்டிருக்கிறோம். நம்ம வாய்ப்பு இருக்கிறவங்க அங்க தொடர்பு கொண்டு, நீங்க அடியனுக்கு ஒரு மணி நேரம் அங்க சொற்பொழிவு உண்டு, 1.5 மணி நேரம் மேல மலை மேல. அதனால வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் கலந்து, அந்த அவரோட நம்பர் அதுல இருக்கு, அந்த வாட்ஸ்அப்ல இருக்கு. இப்படி இன்னொன்னு 2வது இந்த வாரம் வந்து எப்போ போறீங்க? அது இது கொங்கு ஸ்தல யாத்திரை கார்த்திகை சோமவாரம் 3வது வாரமா? சரி, 3வது வாரமே யாராவது போறீங்கிறது வெற்றி கிட்ட பேர் கொடுத்துருங்க. திருக்கூடத்துல இருந்து ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுவாங்க போல இல்லையா? அடியன் 2வது வாரம் போக வேண்டிய சூழ்நிலை. 2வது வாரம் நாங்க வந்து திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய சார்பாக தம்பரான் சாமி வராங்க. அதுல ஒரு 400-500 பேர் போவோம். பெருந்துறை இதுல இருந்து அவினாசியிலிருந்து ஆரம்பம். அது வருஷம் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால தவிர்க்க முடியாது. அதனால அடியன் அதுல போக வேண்டியது. அப்படி என்று சொல்லி அப்படியே கண்கள் இருந்து நீர் ததும்பி தாரை தாரையாக வருதான் சொல்றார். வம்புலா மலர்வாவி கைலை மலைச்சாரல் நாயனார் மூழ்கியது. அதாவது அந்த பால்தடம் புனல் பொய்கை அப்படின்னு இங்க சொன்னார் இல்லைங்களா? இங்க வந்து எழுந்திருச்சது வந்து அதே மாதிரி மனம் பொருந்திய மலர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொய்கையில மேல எழுந்திருக்கிறார் என்று சொல்லி வந்து வடகேலி மலைச்சாரல் பொய்யில் மூழ்கியவர் தென்திசை ஐயாற்று வாவியின் கரையில் வந்து நீளமாகிய ஒரு அளவு குறிப்பு என்று சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு அந்த குளம் நீண்டு இங்க வந்து எழுந்திருக்கிறார். தான் பெருமான் வந்து இதெல்லாம் வந்து மீண்டும் வந்த இந்த செயல் இறைவனுடைய அருள்மொழியால் பணித்த அப்படின்னு சொல்லி சொல்ற அவருடைய பணி, பெருமானுடைய அந்த பணியை ஏற்றுக்கொண்டு இங்க வந்து எழுந்திருக்கிறார். அவளையே தலை நின்று தமது ஆன்மபோத முயற்சி என்பது சிறிதுமின்றி நிகழ்ந்த செயலால் இவர் வந்து இது என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளுடைய முயற்சி இது ஒண்ணுமே இல்லை, இது எல்லாமே பெருமானுடைய திருவருள் நிகழ்ச்சியாவே கருதுறார். அருள் தலைமையில் கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, அப்படி ஆசிரியர் அதனை வந்து என ஒரு மொழியால் அதிநுட்பமாகிய வழியால் உரைத்தனர் என்று சொல்லி சொல்றாருங்க.
இன்னொன்னு ஞானசம்பந்த பெருமானுடைய இதுதான் பாசுரத்துல சொல்றாரு இல்லைங்களா, ஆட்பாலவர் கருணும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிழக்க வேண்டான்ட்டார். யாருக்கு வேணாலும் பெருமான் எப்படி வேணாலும் அருள் செய்வார். எங்க நாவுக்கரசு பெருமானுக்கு அங்கேயே காட்சி கொடுத்துருக்க கூடாதா, இப்படி எல்லாம் அவரை போட்டு அலைக்கலைக்கணுமானா அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. இறைவனுடைய திருவருள் கருணை எப்படியோ அப்படிதான் நடக்கும். அது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாங்க. அதனால எனக்கு இப்படி துன்பம் வருது, அவங்க அப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படிலாம் நாம ஒருத்தர் தொடர்புபடுத்தி நாம கேட்கக்கூடாது பெருமான்கிட்ட. சாமி எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க, அவ்வளவுதான். அடுத்ததை பத்தி நாம கேட்கக்கூடாது. அதான் ஞானசம்பந்த பெருமானே அத பாசுரத்துல சொல்லிட்டாருங்க. நாதன் மாட்சிமை கேட்க நவிலுங்கால் ஓதும் எல்லை உலர்பில ஆதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லையாம். ஞானசம்பந்த பெருமானுடைய பிராணத்திலே அதையே சொல்றாருங்க, யாதும் ஆராய்ச்சி இல்லையாம். அதை பத்தி நாம ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. டெபாசிட் இருந்தா தானே எடுத்து செலவு பண்ண முடியும். நம்ம வினை செஞ்சிருக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரி சாமி ஏதோ அருள் செய்யறார் இல்லைங்களா. இல்லைன்னா நம்ம இந்த வழிபாட்டு நெறியில் நிக்க முடியுமா? அவ்வளவு வினை செஞ்சிருந்தாலும் நம்மளை வழிபாட்டு நெறியில் நிறுத்தி இருக்கிறார்ல, அதுல எந்த ஒரு குற்றமும் குறையும் இல்லை. அதனால அந்த அளவுக்கு நம்ம பெருமானுடைய திருவருளை நினைச்சு நாம வந்தீங்கன்னா ஏற்றினார் என்று சொல்லி யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கழிது வருவன கண்டேன் இல்லைங்களா. அப்படி ஏற்றினார், திருவருளின் வழி ஏறி என்று சொல்லி சொல்றார். திருவருள் பெருமை யார் அறிவார் அப்படின்னு, அவருடைய பெருமானுடைய திருவருள் பெருமையை யார் அறிய முடியாது என்று சொல்லி கூறி வினாவினால் கூறிய ஆசிரியர் அதனையே தொடர்ந்து கொண்ட திருவருள் உணர்த்த அதனை அனுபவத்தில் உணர்ந்த நாயனாரை அன்றி வேறு யாரும் உணரும் வழியிலர் என்று சொல்லி நாயனார் உணர்வாராகி என்றதாம் என்று சொல்லி சொல்றார். ஆமா, எம்பிரான் தரும் கருணைகள் இது என அடியனையும் பொருட்படுத்தி பெருமான் செய்யும் திருவருளே இது என்று நாயனார் மனத்து எண்ணி ஆறாமை மிக்கனர். பெருமான் அடியனையும் ஒரு பொருளாக பொருட்படுத்தி இறைவன் செய்யக்கூடிய திருவருளே என்று சொல்லி நாயனார் மனதில் எண்ணி, அதனால் அவர் ஆறாமை மிக்கனர் என்று சொல்லி, ஆறாமையால் கண்ணீர் பெருகி பொழிந்தது. நம்மளுடைய தகுதிக்கு சாமி இதெல்லாம் செய்யறாரே என்று சொல்லி பெருமானுடைய அந்த பெருமையை நினைந்து அப்படி கண்ணுல அவருக்கு தண்ணீர் வருது. ஆறாமையால் கண்ணீர் பெருகி பொழிந்தது என்பது இருகன் பம்பு தாரை நீர் வாவியில் படிந்து என்று சொல்லி, அப்படி குளத்திலிருந்து எழுந்திருக்கிற பொழுதும் திருமேனி எல்லாம் தண்ணீரால நனைஞ்சிருக்குது. எழுந்ததுக்கு பிறகு அப்படி கண்ணீரால நனைந்திருக்கு. அப்ப அவர் மொத்தத்துல திருமேனி முழுக்க நனைந்தே இருக்குது. ஆமா, இருகன் படியார் மலர்வாவியில் வந்தேறும் நாயனார் கண்ணீரின் பெருந்தாரை தமது திருமேனியின் நினைக்க நின்றமையால் அந்த நீர் வாவியில் அன்றி கண்ணீர் வாவியில் படிந்தெழுவார் போன்றனர் என்பது என்று சொல்லி சொல்றார். பூரியும் தெய்வ பூவின் மாமலையின் மேல மூழ்குவார் போல் தோன்றி என்று சொல்லியும் உணர்ந்தார். அப்படின்னா திரு கருணையோ இது என்று சொல்லி பெருமானுடைய திருக்கருணை தான் இது, தம்முடைய முயற்சி எதுவும் இல்லை என்று சொல்லி நினைக்கிறார். பெருமானுடைய பெரும் முயற்சி தான் இது, பெரும் இதுதான் என்று சொல்லி நினைக்கிறார். விடையும் நீள்கொடி வீதிகள் விளங்கிய ஐயாருடைய நாயகர் சேவடி பணிய உருவார் அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவுமான உடையமர்ந்ததம் துணையொடும் பொலிவன கண்டார். உரையில போலிவன இருக்க, பொலிவன கண்டார். மிடையும் நீள்கொடி வீதிகள் விளங்கிய ஐயாருடைய நாயகர் சேவடி பணிய வந்துருவார் அப்படின்னா, அப்படியே நெருங்கிய நீண்ட கொடிகள் கட்டிய வீதிகளில் விளங்குகின்ற திருவையாற்றில் எழுந்தருளி இறைவருடைய திருவடிகளை வணங்கும்படி வருவாராகிய நாயனார். பெருமானுடைய ஐயாற்று பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்காக அப்படி மேலே எழுந்து வரார். அப்பதி நிற்பவும் சரிப்பவும் ஆனாடைய அத்தலத்தில் நிற்பனவும் சரிப்பனவும் ஆகிய சரம் அசரங்கள் எல்லாம் இயங்கக்கூடிய பொருள், இயங்காமல் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறத சொல்ல போறார். அத்தலத்தில் நிற்பனவும் சரிப்பனவும் ஆகிய சரம் அசரங்கள் எல்லாம்
அருகில் விரும்பிய தத்தம் பெண்ணோடும் கூடி விளங்கும் தோற்றத்தை கண்டனராகி. எல்லாமே அவருக்கு எப்படி தெரியுது? நிற்பனமும் சரிப்பனம் எல்லாம் ஆண் பெண்ணாகவே அம்மையப்பராகவே தெரியுது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் இல்லைங்களா? நமக்கு இதுல சைவ சித்தாந்தத்துல ஒரு நூலுக்கு திருக்கழுப்படியார் சொல்லுது, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். சாத்திர நூல் சொல்லுது. அது மாதிரி எல்லாம் இப்ப எப்படி தெரியுது நாவுக்கரசு பெருமானுக்கு? உலக யோனிகள் யாவையும் பயில்வன பணிந்தே மண்ணு மாதவர் தம்பிரான் கோயில் முன் வந்தார் என்று சொல்லி அப்படி தத்தம் பெண்ணோடும் கூடி விளங்கும் தோற்றத்தை கண்டனராகி அவர் கண்ட காட்சி அதுதான். மிடையும் நீள்கொடி வீதிகள் தோறும் வெண்கொடி விதானங்கள் என்று சொல்லி அப்படியே அந்த திருவையாரெல்லாம் எப்படி இருக்கு? வெண்கொடியும் விதானமும் இல்லாவோரும் இல்லைங்களா? அப்பர் சாமி சொல்வது போல ஒரு ஊர்னா வெண்கொடி விதானங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கணும் என்று சொல்லி சொல்றாரு. ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்பர் சாமிகள் தான் சொல்றாருங்க. திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும் பருக்கோடி பக்திமையால் பாடாவோரும் பாங்கினோடு பலதடிகள் இல்லாவோரும் விருப்போடு வெண்சங்கம் ஊதாவோரும் விதானமும் வெண்கொடியும் இல்லாவோரும் அருப்போடு மலர் பறித்திட்டு உண்ணாவோரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேன்னார். இந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா அதுக்கு பேர் ஊர் இல்ல. ஒரு ஊர்னா இதெல்லாம் இருக்கணுமா? ஆமா. ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவரே இலக்கணம் சொல்றாரு பாருங்க. திருநாம மஞ்சளத்தின் செப்பாராகில் தீவண்ணர் திருமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அலியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு அப்படின்னாரு. இதெல்லாம் செய்யலைன்னு வச்சுங்களேன், பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது மீண்டும் பிறக்க வேண்டியது, இதுதான் தொழில். ஆமா, இதெல்லாம் செய்யணுங்கிறாரு. அஞ்சலத்தை சொல்லணும், பெருமானுடைய பெருமைகளை தினசரி பேசணும், ஒரு காலமாவது திருக்கோயில் போகணும், 6 காலம் ஒரு நாளைக்கு ஒரு காலமாவது திருக்கோயில் போகணும், அப்புறம் வெந்நீர் அணிஞ்சுக்கணும், மலர் பறித்துட்டு தான் சாப்பிடணும், பெருமானுக்கு மலர் பறித்து அதற்கு பிறகுதான் சாப்பிடணும். இப்படி எல்லாம் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றாரே அப்படின்ட்டாரு அப்பர் சாமிகள். அது ஒரு இதாவே சொல்றார். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய நெறிகள். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம அடியாரா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். திருநாம மஞ்சளத்தும் செப்பாராகில் என்ன அர்த்தம்? தினசரி அஞ்சலத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை எதிர்மறையில சொல்றாரு. தீவண்ணர் திருமுருகால் பேசாராகில், ஒரு நாளைக்காவது பெருமானுடைய பெருமைகளை பத்தி நாம பேசணும். ஒரு நாளைக்காவது பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னாரு. பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னாரு. தீவண்ணர் திருமுருகால் பேசாராகில், அப்புறம் என்ன சொல்லாருங்க? ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் அப்படின்னாரு. ஒரு நாளைக்கு 6 காலத்துல ஒரு காலமாவது கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய சொல்லி அப்பர் சாமிகள் சொல்றாருங்க. ஆமா, ஒவ்வொரு காலமும் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. திருவாரூர்ல நம்பிகள் ஒவ்வொரு காலமும் வழிபாடு செய்திருக்கு. இல்ல எல்லா காலங்களையும் நம்ம நாயன்மார்கள் வழிபாடு செஞ்சிருக்காங்க. உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில் அப்படின்னா, தினசரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெருமானுக்கு ஒரு மலர் பறித்து வைத்து அதற்கு பிறகு சாப்பிடும். உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், தினசரி திருநீர் பூசிக்கணும். எப்பொழுது திருநீர் நெற்றியில் இருக்கணும், திருநீர் இல்லாம இருக்கவே கூடாது. இதெல்லாம் நமக்கு சாதாரணமான அடிப்படை ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கும் இல்லைங்களா? அப்பர் சாமிகள் தான் இந்த மாதிரி எல்லாம் எளிமையா சொல்லுவார். அப்பதான் நமக்கு மனசுல நிற்கும். உண்பதன் முன் மலர் பறித்து அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும். எப்படி பாரு, சாபம் முடுற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் செய்யலைன்னா என்ன ஆகுமா? பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னாரு. இவனுக்கு பொழப்பு என்னன்னா பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது. இந்த பிறப்பு நாம் என்ன செய்யணும்? மீண்டும் பிறவாம செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? பெருமானுக்கு தொண்டு செய்யணும். மானுட பிறவி தானம் வகுத்தது மானவாக்காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வந்து சிவஞான சித்தியா சொல்லுங்க. இந்த சாமி எதுக்கு இந்த உடம்ப கொடுத்திருக்கிறான்னா, இந்த பிறப்புல பெருமானுக்கு நம்ம தொண்டு செய்யறதுக்கு தான் கொடுத்திருக்கிறோம். மானுட பிறவி தாமும் வகுத்தது மனம் வாக்கு காயம் என்று சொல்லி 3 தொண்டு செய்யணுமா? மனதால சாமியை நினைக்கணும், வாக்கால பெருமான பாடணும், திருமுறை பாடுறோம் இல்லையா, அதுதான். அப்புறம் உடம்பால அவனுக்கு ஏதாவது தொண்டு செய்யணுங்க. சரி, தொண்டும் செய்யணும். ஏதாவது கூட்டுறது, பெருக்கிறது, மலர் தொடுப்பது, ஏதாவது ஒண்ணு, சிவபூஜை செய்வதெல்லாம் சரியில்லை தான் வரும். இப்படி ஏதாவது ஒண்ணு செய்யணும்.
இப்படியெல்லாம் செய்யலைன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து மீண்டும் 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 பிறப்பு வந்துட்டே இருக்கணும். அப்பர் சுவாமிகள் ஏன் கடைசி வரைக்கும் சரியை தொண்டு செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு சிவகணியா ஒரு இடத்துல உரையில எழுதுறார். என்ன சொல்றாருன்னா, திருமுறை பாடுகின்ற பொழுது நம்முடைய வாக்கு பெருமானுடைய திருவடியில் இருக்குது, அதே மாதிரி அவனை தியானிக்கின்ற பொழுது மனமும் பெருமானுடைய திருவடியில் இருக்கு. அப்ப இந்த உடம்பு வந்து எப்ப சிவத்துல தொழில்படுத்த முடியும்னா தொண்டு செய்கின்ற பொழுது. அதனால அப்பர் சுவாமிகள் கடைசி வரைக்கும் தொண்டை விடாம செஞ்சாரு. அதே மாதிரி பதிகத்தையும் கடைசி வரைக்கும் விடாம பாடினார். அவர் மனம் மொழி மெய் என்று சொல்லி முக்கரணங்களாலும் பெருமான கடைசி வரைக்கும் வழிபாடு செய்து நின்றவர் நம்முடைய அப்பர் சுவாமி. அதனால கடைசியா திருவடி அடைகின்ற பொழுது கூட கல்லோடும் மண்ணோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை துணிந்திருந்தார் அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். எங்க புகழூர் திருவடி அடைகின்ற பொழுது அந்த நிலையிலிருந்து அவர் மாறவே இல்லை. அதுதான் நமக்கு நம்ம அப்படி தொண்டுல வந்து உரைப்பு இருக்கணும். பெருமானை வழிபாடு செய்யறதுல, தொண்டுல, பதிகம் பாடுறதுல எல்லாம் 2 தொண்டுமே நாம செய்யணும். திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகன் பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை தங்கு. இது 2 தான் நமக்கு தொண்டு இல்லைங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்கிறாரு, பதிகத்தின் மூலமா இறைவனுடைய பெருமையை பாடுவது, அப்புறம் அடியாருடைய பெருமையை எப்படி சொல்ற நாம புராணத்தின் மூலமாகத்தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி 2 மூலமாகவும் ஒன்னா புராணம் படிச்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா திருமுறை படிச்சுட்டு இருக்கோம். இதுதான் சொல்லப்பட்டது. அப்படி நிற்பவும் சரிப்பவுமான அசரம் சரம்னா, அசரம்னா தாவரங்கள் நிற்கக்கூடியது, சரம்னா விலங்கினங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது. அதாவது ஒரே இடத்துல நிற்கக்கூடியது தாவரங்கள். பாருங்க, அந்த தாவரங்கள் கூட அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது, ஆண் பெண்ணாவே தெரிஞ்சிருக்குது. அதுதான் பெரியது. மரத்துல கூட ஆண் மரம் பெண் மரம் இருக்கு. பனைமரத்தில் இருக்குது இல்லைங்களா, ஆண் பனை பெண் பனை ஆக்கியது. நம்ம இதுலயே பெரிய புராணத்திலே வருது பாருங்க. அதாவது நிற்பனவும் சரிப்பன, சரம்னா அசரம்னா தாவரம், சரம்னா விலங்கினங்கள். விலங்கினங்கள் ஆண் பெண் நமக்கு பாலுணர்வு தெரியும். ஆனா தாவரத்திலே அது மாதிரி இருக்கு. ஒரு சில செடி காய் வைக்காத தெரியுங்களா, அது காய் வைக்காத செடி என்ன சொல்லுவாங்கன்னா இது ஆண் செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிலதெல்லாம் காய் வைக்காம போகக்கூடிய செடிகளும் இருக்கு. ரொம்ப அது அரிதா இருக்கு அந்த மாதிரி. உடையமன்று நம் துணையோடும் பொலிவன் என உடன் இருந்த துணை பெண்ணுமானும் ஒன்றுக்கொன்று துணை எனப்பட்டன என்று சொல்லி நிற்பவும் சரிப்பம் தம் துணையோடும் பொலிவன கண்டார். இது நாயனார் ஐயாற்றில் வாவியில் வந்து கரையேறி கோயிலை அடையும் போது முதலில் கண்ட காட்சி. வாயில் அந்த குளத்துல இருந்து மேல எழுந்து முதல்ல கண்ட காட்சியே வந்து இந்த அம்மையப்பரா தான் பார்க்கிறார் எல்லாம். அதுதான் ஆமா, அது ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேனர். காதல் மடப்பிடினா பெண் யானை, களிறுனா ஆண் யானைங்க. முதல்ல பாட்டிலே அதான வருது, மாதவரை கண்ணி யானை மலையார் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர்களின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற பொழுது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். அவர் கண்ட காட்சியை சொல்றாருங்க. மடப்பிடி அப்படின்னா பெண் யானை, களிறு அப்படின்னா ஆண் யானை. அதே மாதிரிதான் எல்லா உயிர்களையும் சொல்லுவேன். எல்லாமே அவருக்கு அப்படிதான் தெரியுது. அசர சரமாகி உலகத்தை பெண்ணான் என பிரித்து காணுதல் அவனவன் அது எனும் அவை என்று சொல்லி சிவஞான போதத்துல வருது இல்லைங்களா, அது மாதிரி அவனவன் அது எனும் அவைமூ வினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதான் அந்த மாதிரி என்மனார் புலவர். முதல் சூத்திரம் இல்லைங்களா. இந்த உலகம் எப்படி இருக்குன்னா அவன் அவள் அது அப்படின்னா ஆணாக பெண்ணாக உயிரற்ற சடமாக 3 நிலையில தான் இந்த உலக பொருள் இருந்தாகணுங்க. ஒன்னு ஆணா இருக்கணும், இல்லைன்னா பெண்ணா இருக்கணும், இல்லைன்னா உயிரற்ற பொருள்களா இருக்கணும். அவன் அவள் அது எனும் அவைமூ வினைமையின் அப்படின்னு இந்த 3 தோற்றங்கள் தான் உலகத்தில் இருக்கு, அதுக்கு மேல கிடையாது. அப்படி இப்ப நாயனாருக்கு எப்படி தெரியுது, எல்லாமே ஆண் பெண்ணாகவே தெரியுதுங்க. நாயனார் உலகத்தை முன் பலகாலம் பார்த்திருப்பாரேனும் அன்று இறைவர் தம் காட்சி காட்டுதல் பொருட்டு முதலில் இவ்வாறு பகுத்து காட்டி பின்னர் அவை சத்தையும் சிவமாம் சரித நிலையை காட்டி பின் தமது திருப்பாதம் காட்டுகின்றார். முதல்ல இந்த உலக பொருள்களை எல்லாம் அம்மையப்பரா காட்டி அதற்கு பிறகு தன்னுடைய திருவடியை காட்ட போறார் சாமி. அப்பர் சாமிகள் எத்தனையோ காட்சியை பார்த்திருப்பார் இல்லையா. ஆனா எத்தனையோ காட்சிகளை எல்லாம் கண்ட அப்பர் சாமிகளுக்கு இப்ப என்னமோ புதுசா காட்டுற மாதிரி அப்படி அல்ல. இந்த உலகம் இப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்கு உலகம், அம்மையப்பராக இந்த உலகம் இருக்குது அப்படிங்கறத காட்டணும் இல்லைங்களா. அவருக்கு காட்டுறது இல்லை, நமக்கு. அப்பர் சாமிகளுக்கு தெரியாமையா இருக்கிறாரு, அவர் மூலமா நமக்கு காட்டுறாரு. ஏன்னா அவர் பாடிய பதிகத்தின் மூலமாக நமக்கு தெரியுது இல்லைங்களா. ஏன்னா அருளாளர்கள் எப்பொழுதும்
அவங்க பெருமானுடைய வியாபகத்தில் இருக்கக்கூடியவர்கள். நாமெல்லாம் அப்படி அல்ல இல்லைங்களா? அருளாளர்கள் இறைவனுடைய திருவருள் வியாபகத்தில் இருக்கக்கூடியதுனால எல்லாமே அறிந்தவர்களா இருப்பாங்க. நம் பொருட்டு அவர்கள் மூலமாக நம் பொருட்டு சாமி இதெல்லாம் செய்யறார். அப்படிதான் நாம் எடுத்துக்கணும். ஆமா, அதாவது உலகத்தாரை நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஞானம் உய்ய என்று சொல்லுவாங்க. அதான் நமக்கு திருநீலகண்ட நாயனார் குணத்துல சொல்லுது. தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பி, அதான் ரொம்ப முக்கியங்க. தொண்டரை விளக்கம் காணங்கிறத அதை விட ஞானத்தோர் விரும்பி, உலகத்தார்கள் அதையெல்லாம் தெரிந்து அவங்களுடைய பெருமைகளை அறிந்து நாம நடக்கணுங்கிறதுக்காக ஞானத்தோர் விரும்பி அன்னறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகி அப்படின்னு பெருமான் அதுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்திருக்கிறார். பெருமானுக்கு தெரியும் இல்லையா, யாருக்கு என்னென்ன நிலையில் இருக்கிறன்னு சாமிக்கு தெரியும். நம்மளுடைய நிலை என்னங்கிறது இறைவனுக்கு தெரியும். ஆனா அவர் வந்தது இதுக்காகத்தான் வர்றார். இளையான்குடி நாயனார் குணத்தில் அப்படித்தானே சொல்றார். பெற்ற மூறுவதும் இன்றிய பேதையாலும் இன்றிய நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் மொய்ந்திட நன்னினார் அப்படின்னார். இந்த உலகம் உய்யும்படையாக வந்தார் அப்படின்னு சொல்றார். எல்லா இடத்துலயும் அப்படிதான் வரும். இறைவன் வருவது நாம் எல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான். சத்தியும் சிவமாம் சரிதை நிலையை காட்டி பின் தமது திருப்பாதம் காட்டுகின்றார். தேவாரத்தினுள் பின்னர் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றாரு. காதல் மடப்பிடியோடும் களிறு பெறுவன கண்டேன், அதோட நிறுத்தல. அதுக்கு மேல என்ன சொல்றாரு? கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்ப அந்த ஆண் யானையும் பெண் யானையும் பார்க்கின்ற பொழுது கூட எப்படி தெரிஞ்சது அவருக்கு? சிவமும் சக்தியுமா தெரிஞ்சது. பெருமானுடைய திருவடி அதுல பார்த்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பதிகத்திலேயே ஒரு சிறப்பு என்னன்னா, எந்த உயிர் கூட்டங்களை நாரைய பார்த்தாலும் சரி, கோழியை பார்த்தாலும் சரி, கோழியும் சேவலுமா பார்த்தாலும் சரி, கடைசி என்ன சொல்றாரு? கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எல்லாத்திலயும் என்ன பார்த்தார்? பெருமானுடைய திருவடியைத்தான் பார்த்தார். பதிகத்தினுடைய மகுடமே அதுதானுங்க. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி, அதான் அவர் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்றார். படிப்படியாக தத்துவ ரூப தரிசனம் முதலியவற்றை நின்று சிவ தரிசனத்துக்கு வரும் அனுபவ நிலைகள் உணர்த்துவதும் காண்க என்று சொல்லி சொல்றார். முதலில் துணையுடன் பொழியும் காட்சி கண்டு பின் அவை சத்தியும் சிவமாம் சரிதையாக காண்பதனை தேவார கருத்தை விளக்கும் வகையால் அடுத்த பாட்டுல சொல்ல போறார். நிற்பவும் துணையோடு அப்படின்னார். அசரங்களிலும் பெண்ணான் மாதர்வரை கண்ணியானை படிச்சிடலாம், இன்னைக்கு பாடிடலாம்ல. அசரங்களிலும் பெண்ணான் பகுப்பு உண்டென்பதும் அவை கூடு முறையும் அவை பல்கு முறையும் தாவர நூலோர் வகுத்துரைப்பர் ஆளுடைய பிள்ளையார் புராணத்தில் ஏற்று பனையெல்லாம் என்று சொல்லி ஆண்பனை பெண்பனை ஆயின நிகழ்ச்சி இங்கு நினைவு கூறுதல் பாருது என்று சொல்லி எல்லாமே இந்த ரெண்டாத்தான் இருக்கணும் உலகத்துல. வேற ஏதோ இருக்கிறதுக்கு ஆண் பெண் என்று சொல்லி ரெண்டு. நாகு தழுவி வருவன ஏறு, நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் என்று சொல்லி சொல்றார்கள். இப்படி அடுத்த திருப்பாட்டு தான் அருமையான திருப்பாட்டு. அதுக்கு அடுத்ததான் வரும். பொன்மலை கொடியுடனமர் வெள்ளியம் பொறுப்பின் தன்மையாம் படி சத்தியும் சிவமாம் சருதை பன்மை யோனிகள் யாவையும் பயில்வன பணிந்த மண்ணு மாதவ தம்பிரான் கோயில் முன் வந்தார். அப்படியே வர்ற வழியில எல்லாம் பார்த்துட்டு வர்றார். அப்படி அங்கிருந்து வர்றாரு இல்லைங்களா, அந்த குளத்திலிருந்து கோயிலுக்கு வருகின்ற பொழுது வர்ற வழியில அப்படி எல்லா உயிர்களையும் பார்த்துட்டு வர்றாரு. எல்லாத்தையும் எப்படி பாரு? சத்தியும் சிவமாகவே பார்க்கிறார். அதுதான் பெரிய வேலைங்க. எல்லாத்தையும் சத்தியும் சிவமாகவே பார்க்கிறார். பொன்மலை கொடியுடனவர் வெள்ளியம் பொறுப்பின் தன்மையாம்படி சத்தியும் சிவமாம் சரிதை அப்படின்னு, அதாவது அழகிய திருக்கயிலை மலையில் அந்த பொன்மலை கொடியுடன் பார்வதி அம்மையாருடன் விரும்பி வீற்றிருக்கும் தன்மை இங்கும் ஆகும்படியாக சத்தியும் சிவமாம் சரிதை, சத்தியும் சிவமும் ஆகும் தன்மையில் பற்பல யோனிகள் எல்லாம் விளங்கும் முறைமையை கண்டு வணங்கிக் கொண்டே அப்படி வர்றார். எல்லாத்தையும் பார்த்து அப்படி வணங்கிக் கொண்டே வர்றார். அப்படி நிலை பெற்ற பெருமுனைவராகிய நாயனார் தம் பெருமானது திருக்கோயிலின் முன் வந்து அருளினார். இப்ப கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சு. திருக்கைலை காட்சி நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அப்பர் சாமியினுடைய அந்த கோயிலுக்கு முன்னாடி வச்சு காட்டுவாங்க. கோயிலுக்கு முன்னாடிதான் அவருக்கு அந்த காட்சி கிடைக்குது. அப்படியே வணங்கி கொண்டே வர்றார். வருகின்ற பொழுது எல்லா யோனிகளும் அந்த சத்திய சிவமா தெரியுது. அதை பார்க்கின்ற பொழுதே அவர் பெருமான் திருவடியை தான் பார்க்கிறார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படியே பாடிக்கொண்டே வர்றவரு இப்ப அந்த காட்சியை பார்க்கிறார். இந்த 3 பாட்டுமே அந்த முழுகினதை இங்க எழுந்திருந்ததுக்கு பிறகு அவர் கண்ட காட்சியை சொல்லக்கூடியது. பொன்மலை கொடி பார்வதி அம்மையோட உடனவர் ஒன்றாகி அன்று வேறுமா
வேறாயும் அன்றி பொருந்திய என்று சொல்லி விரும்பி இருத்தல். அவ்வெள்ளி பொறுப்பில் அமர்தன்மையாம்படி என்று சொல்லி, வெள்ளியம் பொறுப்புனா திரு கைலாய மலையில் இருக்கக்கூடிய அந்த நிலை என்று சொல்லி, அத்தன்மை பொருந்தும்படியினால் என்று சொல்லி சொல்றார். பன்மை யோனிகள் அப்படின்னா பற்பளவாக யோனி பேதங்கள் 84,100,000 யோனி பேதம் சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. உயிர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 84,100,000 யோனி பேதம் அப்படின்னா 8,40,000க்கு மேல வரும். அவ்வளவு பேதங்கள் யோனி பேதங்கள் இருக்கு. ஆமா, அப்படி உயிர்கள் அவ்வளவு இருக்கு. யோனிகள் பயில்வன சத்தியும் சிவமாம் சரிதை கண்ணை யோனிகள் எல்லாம் பயிலுதலாவது இறைவன் சத்தியும் சிவமும் என தன்னுள்ள இருவேறு வகைப்பட்ட தன்மைகள் வைத்தலான் பலவேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள் அனைத்தும் குறியானும் குணத்தானும் ஆண் பெண் என அயோனிகளுக்குள் இருவேறு வகையாய் அடங்கி தம்முள் கூடி கழித்து வாழா நிற்கும் இயல்பு என்று சொல்லி சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. சத்தியும் சிவமாம் சரிதை யோனிகள் பயில்வன என்று சொல்லி, அந்த சத்தியும் சிவமாய தன்மையில் உலகமெல்லாம் ஒத்து ஒவ்வாவானும் பெண்ணும் குணகுணியுமாகி வைத்தனன் என்று சொல்லி சித்தியார்ல பெருமான் எப்படி சத்தியும் சிவமாக இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறார். பெருமான் எப்பொழுதும் உமையம்மை பிரிஞ்சு இருக்கிறதே இல்லைங்க. அது நம்ம கவனமா வச்சுக்கணும். எப்பொழுதும் சாமி அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறதே இல்லை. ஆமா, அம்மா கூட தான் இருக்கிறார். இந்த காட்சி இந்த காட்சி காணப்பட்ட உலகால் இக்காட்சி காணப்பட்ட உலகால் காணப்படாத கடவுளை காணும் காட்சி. அக்கடவுள் உலகினோடு உடனாகி நிற்பதன்றி வேறாயும் நிற்பானாதலால் அக்காட்சியை பின்னர் திருக்கோயில் வழங்கப்படுவதாம் என்று சொல்லி, அதனை மேல்வரும் 5 பாட்டுக்களால் தனி விரித்து உரைப்பது காண்க என்று சொல்லி, யோனிகளுள் சக்தி சிவமாம் சரிதை காணும் மிகுதே கைலை காட்சியை அமைந்து விடுமாயின் பின்னர் காணும் வேறு தனி காட்சி காட்டுதல் வேண்டப்படாது என்று சொல்லி, அப்படின்னா மீண்டும் நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு இறைவன் தன்னுடைய உமையம்மையோடு இருக்கக்கூடிய காட்சியும் காட்ட போறார். அது என்ன சொல்றாருன்னா, அயில் சாத்திரத்தின் வழி ஏனையோர் இவ்வாறு காணும் உலக காட்சிக்கும் இங்கு நாயனார் கண்ட காட்சிக்கும் வேறுபாடு என்னையோ எனின், ஏனையோர் இவ்வுலகத்து அனுபவம் உடைய தேசிகராலேயே நூல்வணி காணும் காட்சி கருதல் அளவையால் காண்பது. நாயனார் கண்டது அவ்வாறன்றி சிந்தை நேர்நோக்க பவமென்றாம் கண்வா சகத்தில் சிவம் உண்டாம் என்றபடி இறைவர் தேவ உருவாய் முன்னின்று செய்யும் பார்வை வாக்கு முதலிய தீக்கை வகையால் நேரே காட்சி அளவையால் அனுபவத்தில் கண்டது. இது நம்ம உலகில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கருதை அளவு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது வேறு. இப்ப நாவுக்கரசு பெருமானுக்கு அப்படி அல்ல, இறைவனே உணர்த்தி இறைவனே சொல்றார் இல்லையா, அந்த காட்சி தான் இந்த காட்சி என்று சொல்லி, பெண்டில் பிடி போல ஆண் மக்கள் பெய் போல கண்டாரே கண்டாரேன்னு உந்தி பெற காணாதார் காணார் என்று உந்தி பெற என்று சொல்லி அந்த திருவுந்தியார்ல சொல்லுவது போல ஞானசாத்திரத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மண்ணும் மாதவர் அப்படின்னா திருநாவுக்கரசு நாயனார் சொல்றாரு, மண்ணுதல்னா நிலை பெற்ற, மாதவர்னா பெரிய தவம் செய்தவர் என்று சொல்லி சொல்றார். மண்ணு மாதவர் இவ்வாறு காண்பதற்கு பெருந்தவம் செய்திருத்தாதலே கண்டார் என்பது குறிப்பு. அப்படி பார்க்கறதுக்கு பெருந்தவம் செய்திருக்கணும். இக்காட்சி மலர்வாவி கரையேறி கோயிலை நோக்கி வரும்போது வழியடை நாயனார் கண்டது. அதான் புகுவார் அவர்வின் புகுவேன் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு ஒருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி, அப்ப இவ்வாறு கண்டது காலத்தால் முன்னாயினும் அது பற்றி பாடியது தனி கைலை காட்சி கண்டபின் என்பது. இப்ப கைலை காட்சி பார்க்க போறார். அதுவும் 4 பாட்டு இருக்கு. கைலை காட்சி தான் இப்ப போடுறேன். இப்ப சொல்றதெல்லாம் கைலை காட்சி. கடைசியா தான் அம்மையப்பரை காண போறாரு. இப்ப இந்த பாடல்ல இருந்து 375வது பாட்டு இருந்த கைலை காட்சி. காணும பெரும் கோயிலும் கைலை மால் வரையாய் பேணும் ஆலயன் இந்திரன் முதல் பெரும் தேவர் பூணும் அன்போடு போற்று சேர்த்து எடுமொழி பொங்க தானு மாமரை யாவையும் தனித்தனி முழங்க. இப்ப கைலாயத்திலிருந்து கைலாயம் எங்க வந்திருக்குதுப்பா? திருவையாற்றுக்கு வந்தாச்சு. திருவையாறு இப்ப எப்படி இருக்குது? கைலாயமே இறங்கி இங்க வந்த மாதிரி இருக்கு. இப்ப கைலாயத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த தேவர்கள் எல்லாம் கைலாயத்தில் இருக்கிறாங்களோ அத்தனை தேவர்களும் இப்ப இங்க வந்தாச்சு. எங்க சாமி எங்க இருக்கிறாரா? இப்போ ஒன்னும் இல்ல, ஒரு மாவட்ட கலெக்டர் எங்காவது போறாருன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ தாசில்தார் எல்லாரும் கூட ஓடணும்.
அது மாதிரி சாமி வந்தாச்சுன்னா அவங்களுக்கு அங்க என்ன வேலை? எல்லாரும் சிவகணங்கள் முதலாக அதுபோக தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. இப்ப கைலாயமே இங்க வந்துருச்சு. காணுமப்பெரும் கோயிலும் கைலைமால் வரையாய். திருவையாறு எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதான் சொல்றார், அப்படி காணப்படும் அந்த பெரிய கோயிலே பெரிய கைலாய மலையாக. இப்ப திருவையாறு எப்படி இருக்குது? கைலாய மலையா இருக்கு. அப்படி கைலாய மலையாக இறைவரது சேவைக்கு எதிர்பார்த்திருக்கும் திருமால் பிரம்மன். சாமியினுடைய சேவை எப்ப கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரு? திருமால் பிரம்மன் இந்திரன் போன்றவங்க எல்லாம். அவங்க எப்பொழுதும் அப்படிதான் அடியாருடைய சேவையை எதிர்பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி சாமிக்கு சேவை செய்வதற்கும் காத்துட்டு இருப்பாங்க. அதான் அத சொல்றாரு பாருங்க. திருமால் பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகடத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்துரைந்துள்ளது தேவாசிரியர் எனும் திருக்காவன். தேவாசிரி மண்டபத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. திருமால் பிரம்மன் இந்திரன் முதலாவதாகிய பெரும் தேவர்கள் உள்ளத்து நிலைவர பொருந்தை அன்பினோடு துதைக்கும். அதனால் எழுகின்ற ஒளியெங்கும் நிறையவும் அழிவில்லாத பெரிய வேதங்கள் யாவையும் தனித்தனியே முழங்கவும். தேவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, வேதங்களும் வந்துருச்சு. ஏன்னா பெருமானை வேதங்கள் எல்லாம் வழிபாடு செய்யும். இப்ப வேதங்கள் எல்லாம் அப்படியே முழங்கி கொண்டு இருக்கிறது. வேதங்கள் முழங்கி கொண்டு இருக்கிறது. தேவர்களும் அங்க வந்துட்டாங்க. அதான் கோயில் முன் வந்தார் என்று முன் பாட்டில் கூறியபடி தாம் காணும் யாவரும் பெருங்கோயிலாக காணும் அது அஞ்ஞாண்டு கைலைமால் வரையாய் காணலுற்றது. இப்ப எல்லா உயிர் கூட்டங்களையும் அம்மையப்பரா பார்த்துட்டு வந்தாரு. அப்படி அம்மையப்பரா பார்க்கின்ற பொழுது பெருமான் திருவடியை பார்த்தாரு. இப்ப கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்த உடனே கைலாயமே அந்த கோயிலாக காட்சி கொடுக்குது அவருக்கு. இப்போ அதான் மாலையன் போற்று செய்து எழும் ஒலினர். அப்படியே திருமால் பிரம்மன் இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் அங்க வந்திருக்கிறாங்க. பெருமானை சேவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. பெருமானுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அங்க வர்றாங்க. ஆமா, பெருமானை சேவை செய்வதற்காக அங்க வர்றாங்க. இன்னைக்கு திருவாரூர் சாயரச்ச பூஜையில தேவர்கள் எல்லாரும் வருவதாக ஒரு ஐதீகம் இல்லைங்களா? எல்லாரும், ஏன்னா பெருமான் அங்க இருந்தார் இல்லையா, தேவலோகத்தில் இருந்ததுனால இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் அந்த சாயரட்சைக்கு வருவதாக ஒரு இது இருக்கு. அதனால திருவாரூர் சாயரட்சைக்கு ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. திரு ஆனைக்கா நமக்கு உச்சிகால பூஜைக்கு சிறப்பா சொல்லுவாங்க. மதுரையம்பதி காலையில திருப்பலி எழுச்சிக்கு சிறப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி தில்லையம்பதி அர்த்தசாம பூஜைக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு. இவர் ஒவ்வொரு கோயிலே இந்த மாதிரி அந்த நேரத்தில் வழிபாடு செய்யறது ஒரு சிறப்பு. இப்ப தானு நிலை பெற்ற, தானுனா சிவன் என்று கொண்டு சிவன் மொழியாகிய இந்த தானுவான பிராண நூல் என்று சொல்லி திருத்தொண்ட வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு. தனித்தனி மறைகள் பலவாதலின் தனித்தனி முழங்கின வேதங்கள் எல்லாம் தனித்தனியாக முழங்கியது. இப்படி எல்லாம் இப்ப கைலாயம் போல அங்க இருக்கு. திரு கைலாய மலையினை நேரே காணும் பெருங்காட்சி ஐந்தீர் கொண்ட களிர் நிலை துறைகளாக 5 விருத்தங்களால் கூறி முடித்த அமைதி மகா சதாசிவமூர்த்தியின் தரிசன குறிப்பு காட்டி நிற்றல் காண்க என்று சொல்லி இந்த பாட்டெல்லாம் 5 சீரால சொல்றாரு பாருங்க. பெருமானை காட்சி சொல்லுகின்ற பொழுது 5 சீர் அப்படி சொல்றாரு. எல்லாத்திலையும் பாருங்க 5 சீர் இருக்கு. தேவர்தானவர் சித்தர் விச்சாதரர் இயக்கர் மேவு மாதவர் முனிவர்கள் குடையெல்லாம் இடைய காவி வாழ்விலே அறம்பெயர் காண முழவும் தானமும் முழவும் தாவில் ஏழ்கடன் முழக்கினும் பெருகொழி தலைப்ப. தேவர்தானவர் சித்தர் விச்சாதரர் இயக்கர் இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடியவங்க. விச்சாதர்கள் இயக்கர்கள் தேவர்கள் எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. தேவர்களும் அசுரர்களும் சித்தர்களும் வித்யாதரர்களும் இயக்கர்களும் பொருந்தும் மாதவர்களும் முனிவர்களும் ஆகியவர்கள் பக்கங்களில் எங்கும் நெருங்கி இருக்க உணர். எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப சாமிக்கு இங்க கைலை காட்சிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கும் நெருங்கி இருக்கவும் நீலமலரையும் வாரையும் ஒத்த கண்களையுடைய தெய்வ அறம்பெயர்களுடைய கீதமும் அறம்பெயர்களும் கீழே வந்தாச்சு. எல்லாரும் இங்க வந்தாப்ப அவங்களுக்கு மட்டும் என்ன வேலை? அறம்பெயர்களும் கீழே வந்துட்டாங்க. அப்படியே அவர்கள் என்ன செய்யறாங்களாம்? அப்படி கீதமும் மத்தங்களிலும் ஓசையும் கெடுதல் இல்லாத 7 கடல்களின் ஒளியினும் அதிகமாக பேரொழியாக தலைக்கு என்று சொல்லி அப்படியே எல்லாம் அப்படி பேரொழியாக இப்ப கைலாயம் அங்க வந்தாச்சு. தேவர்தானவர் சித்தர் விச்சாதரர் இயக்கர் என்று சொல்லி இவர்கள் பல வகை தேவச்சாதியர்கள் அசுரர் தேவர்களுக்கு பகைவராயினும் அவர்தம் இனத்தவர்களாய் தவ வலிமையுள்ளவராய் பலர் இறைவரை, அதாவது தேவர்கள் தேவர்களுக்கு அவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் கூட அசுரர்களே தவம் செஞ்சவங்க இருப்பாங்களாம். அவங்க எல்லாம் இப்ப இங்க வந்திருக்கிறாங்க. அசுரர்களையும் கூட தவம் செஞ்சவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தவ வலிமையின் காரணமாக அங்க வந்திருக்கிறாங்க.
நான் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்துல திருவடி அடைஞ்சது அரு சமயத்தவர்களும் வந்திருக்கிறாங்க. அரு சமயத்தை வேற்று சமயத்தவர்களும் வந்து அந்த திருமணத்துல அந்த பக்குவம் உடையவர்கள் அதுல வந்து கலந்து பெருமானுடைய திருவடி அடைஞ்சிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்துல கலந்து கொண்டவர்கள். கங்கையே முதல் தீர்த்தமாம் கடவுள்மா நதிகள் மங்களம் பொலிவுணல் பெருந்தடங்கொடு வணங்க எங்கு நீடிய பெருங்கணநாதர்கள் இறைஞ்ச பொங்கியங்களால் பூத வேதாளங்கள் போற்ற. கங்கை முதல் 7 தீர்த்தங்கள், அதாவது கைலாயத்தில் இருக்கக்கூடிய 7 தீர்த்தங்கள் கங்கை முதலாக எல்லாம் வந்து இப்ப அங்க வருதுங்க. அதாவது கங்கையே முதலாகிய புனிதம் செய்யும் தெய்வத்தன்னுடைய பெருநதிகள் மங்கள நீர் நிறைந்த பெருந்தடங்களாக வந்து வணங்கவும். அல்லாவே ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு தீர்த்தங்களும் 7 தீர்த்தங்களும் அங்க வந்து வணங்கியிருக்கு. அப்பர் சாமியுடைய கைலை காட்சி அப்பர் சாமி மட்டும் பார்க்கல, எல்லாரும் அங்க வந்திருக்காங்க. அப்பர் சாமிகளுக்கு அந்த நிலையை அப்படியே காட்டியிருக்காரு. கைலாயத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே திருவையாற்றில் காட்டியிருக்கிறார். அதான் 7 தீர்த்தங்களும் வந்துதான் சொல்றாரு. அப்படி பெருநதிகள் மங்கள நீர் நிறைந்த பெரும் தடங்களாக வந்து வணங்கவும் எங்கும் பரவிய பெரிய சிவகண தலைவர்கள் வணங்கவும். அங்க கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவகண தலைவர்கள் எல்லாரும் கீழே வந்தாச்சு. ஒலியால் பொங்கும் பலவை வாத்தியங்களை முழக்கி பூத வேதாளங்களும் போற்றியது. பூத வேதாளங்கள் எல்லாம் அங்கு போற்றி நின்றது என்று சொல்லி கங்கையே முதல் 7 அப்படின்னு சொல்லி கங்கையை முதலாக வைத்து எண்ணப்பட்ட 7 தீர்த்தங்கள் என்று சொல்லி சொல்ற. தீர்த்தமாம்னா தூய்மையாக செய்யும் என்று சொல்லி. தீர்த்தம்னா தூய்மைப்படுத்துவது. தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் கோளையும் ஆத்த பிறவி துயர்களை நாம் ஆத்தாடுங்கிற திருவெம்பாவை பாட்டு சொல்றாரு பாருங்க. தீர்த்தன் அப்படின்னா தூய்மைப்படுத்துதல் அர்த்தம். தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் என்று சொல்லி நமக்கு திருவெம்பாவையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கடவுள்மா நதிகள் என்று சொல்லி சொல்றார். கைலாயத்தில் உள்ள தெய்வத்தன்மை வாய்ந்த 7 தீர்த்தங்கள், தீர்த்த மாதர்கள் இவை சிவபெருமான் பவனியில் கவரி வீசுவனை என்பது கங்கா நதி, யமுனை, ஊருத்த தீர்த்தங்கள், பொங்கு காவிரி, புடையிரட்டை என்ற ஞான உலாவனால் விளங்கும் என்று சொல்லி அப்படியே பெருமானுக்கு வந்து இந்த 7 நதிகள் அப்படின்னா அந்த தீர்த்த மாதாக்கள் வந்து பெருமானுக்கு கவரி வீசி கொண்டு வருவாங்களாம். கைலாயத்துல பெருமான் உலா செல்லுகின்ற பொழுது ஞான உலாவில் நிறைய சொல்லியிருக்கிறார். யார்? நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் கைலாய ஞான உலாவில் நிறைய சாமி அப்படி உலா செல்லுகின்ற பொழுது 7 வகை பெண்களும் சாமியை பார்த்து ஆசைப்பட்டாங்க. 7 வகை பெண்களும் 7 வகை பருவ பெண்களும் இறைவனை பார்த்து ஆசைப்பட்டதாக நமக்கு கைலாய ஞான உலாவில் நம்முடைய சாமி பாடியிருக்கிறார். யாரு? சேரமான் பெருமான் நாயனார் பாடியிருக்கிறார். அது பொன்வண்ண தந்தாதியிலே அதே மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் அகத்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பூத வேதாளங்கள் சிவபூதங்களும் வேதாளங்களும் பூதங்களின் வகையும் ஒன்றாகிய வேதாளங்களும் என்று சொல்லி சொல்றாருங்க. பூத வேதாளங்கள் பலவை இயக்கங்களை முழக்கி போற்றிக் கொண்டிருந்தன. பாரிடம் பாணி செய்ய என்று சொல்லி பறைவோள் விழிகள் பேய் கொட்ட முலபம் என்று சொல்லியும் அம்மை மூத்த திருப்பதிகத்துல காரைக்காலமையாரும் சொல்லியிருக்கிறாங்க. பொங்கு இயக்கங்கள் என்று சொல்லி இப்படி எல்லாம் தீர்த்தங்களும் வந்திருக்குது. முனிவர்கள் வந்தாச்சு, தேவர்கள் வந்தாச்சு, சிவகணங்கள் வந்தாச்சு, தீர்த்தங்களும் கங்கையில அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய 7 தீர்த்தங்களும் இங்க வந்து அப்படி மாதாக்களாக வந்தாச்சு. அந்தன் வெள்ளிமால் வரை 2ஆம் என அணைந்தோர் சிந்தை செய்திட செங்கன்மால் விடை எதிர் நிற்ப முந்தை மாதவ பயன்பெரு முதன்மையான் மகிழ்ந்தே நந்தியம் பெருமான் நடு இடையாடி முன் அணுக. பாருங்க எல்லாம் வந்தாச்சு. இப்ப வந்து கைலாயம் 2 அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சான். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, மேல ஒரு வடக்கு ஒரு கைலாயம், தெற்கு ஒரு கைலாயம். வட கைலாயம் அங்க, தென் கைலாயம் நமக்கு இதுதான் திருவையாறு தான். அதனால கைலாயம் அங்க போக முடியலன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. இங்க போனாவே போதுங்க. ஆமா, அந்த பயன் இங்க கிடைக்கும் கண்டிப்பா. இங்கதான் அற்புதமா நடக்குது. இப்ப கூட்டம், அளவில்லாத கூட்டம், அன்பர்கள் அப்படியே அடியார்கள் அதிகமா சேரக்கூடிய விழான்னு பார்த்தோம்னா நமக்கு கைலை காட்சி தாங்க. அது எதுக்காக போறோம்னா, நம்ம 10-15 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த அடியார்களை எல்லாம் ஒரு முறை வணங்கிக்கிறதுக்காகத்தான் நம்ம அங்க போறது, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா இது என்ன வருஷம் போயிட்டு தாயா இருக்கிறோம், என்ன பார்க்காதையா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி அல்ல. அந்த அடியார்கள் எல்லாம் எங்க நாம பாக்குறது, அத்தனை அடியார்களை எப்படி வணங்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு?
அப்படி பார்த்து மனசால வணங்கிட்டு போலாம்ல. எல்லார்த்தையும் ஒவ்வொருத்தரையும் விழுந்து விழுந்து வணங்க முடியாது. அப்படி பார்த்து மனசால நம்ம வணங்கிட்டு போனாவே ஒரு புண்ணியம். வேற ஒண்ணும் வேண்டாம். நீங்க போய் அங்க முள்ள நிக்க வேண்டாம், கைலை காட்சி எல்லாம் பார்க்கணுங்கிறது இல்ல. அப்படி போய் அடியார்களோடு இருந்து அப்படி வந்தாவே போதுங்க. நம்ம வினை நீங்க விண்டு ஒளிந்தன நம்முடைய வல்வினை. திரு வலஞ்சொலிநாதன் மெய்த்தொண்டரோடு இனி இருந்தமையால் என்ன இல்லையா, வலஞ்சொலி பதிகத்துல. அது மாதிரி அடியார்களோட இருக்கிறதுக்காக தான் விழாவுக்கு போறது, வேற ஒண்ணும் இல்லை. அடியார்களோடு இருக்கிறதுக்கு தான் விழாவுக்கு போறது. பெருமானை நம்ம எப்பவும் பார்க்கறது தான் இல்லைங்களா. இது அளவற்ற கூட்டம் இருந்தாலும் கூட அடியார்கள் வர்றாங்க. அடியார்கள் அதிகமா வர்றாங்க. உலகத்தார் குறைவு தான் இல்லைங்களா. உலகத்தாரை விட அடியார் தான் அதிகம். அந்தன் வெள்ளிமாள் வரை இரண்டாம் என அணைந்தோர் சிந்தை செய்திட செங்கன்மால் விடை எதிர் நிற்ப. அப்படி விடை தயாரா நிக்குது. ஆமா, அது அம்மையப்பர் வந்து ஏறுவதற்கு விடை தயாரா இருக்கு. விடை வந்தாச்சு, இப்போ விடையும் வந்தாச்சு. அதே மாதிரி நந்தியம்பெருன், இது ரொம்ப முக்கியங்க. இது ஒரே பாட்டுல ரெண்டையும் சொல்றாரு பாருங்க. விடை வேறு, நந்தியம்பெருமான் வேறு. இறைவனை தாங்கி நிற்பது விடை, அங்க அதையெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறது நந்தியம்பெருமான். ஆமா, நெற்றியல் கண்ணர் நாற்பெருந்தோலர் நீரணி மேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞகன் தன்னருள் பெறுவார். மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் சுருகியும் பிறம்பும் கற்றைவார் சடையார் அருளினால் பெற்றான் காப்பது கைலைமால் வரைதான். கைலாயத்தை காவல் கொண்டு இருப்பவர் தான் நந்திய பெருமான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. 2 காலு 4 கரங்கள் இருக்கு. 4 காலோட படுத்துட்டு இருக்கிறது விடை. விடை குலம், பெருமானை தாங்கக்கூடிய குலம். அது ரொம்ப உயர்வான குலம் தானே. அது விடை வேறு. இப்ப விடை தயாரா இருக்குது. விடை அப்படி சாமி வந்துடுவார் அப்படின்னு விடை தயாரா இருக்குது. அப்புறம் நந்திய பெருமான் என்ன செய்யறாரு, அங்கெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறார். தேவர்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் தள்ளிப்போங்க, அடியாரெல்லாம் வந்தா நிக்கிறதுக்கு இடம் வேணும். கைலாயத்தில் அப்படித்தானே திருமலை சிறப்புல பார்த்தா நம்ம. ஆமா, இன்னைக்கு அம்பலத்தரசு கூட நல்ல ஒரு இது சொன்னார், கருத்து நல்லா இருந்தது எனக்கு. அதாவது நந்திய பெருமான் வச்சிருக்கிற பெரம்புல வந்து எப்பொழுதும் தாமரை வாசமும் துளசி வாசமும் வீசிட்டே இருக்கணும். அந்த திருமாலை வந்து அப்படி தள்ளி தள்ளி அந்த திருமால் துளசி மாலை அணிஞ்சிருப்பார்ல, அந்த பெரம்புல துளசி வாசம் இருந்துதான். அப்புறம் பிரம்மனை வந்து தள்ளி தள்ளி பிரம்மன் வந்து தாமரையில தானே இருப்பான். இந்த தாமரை வாசம் அந்த பெரம்புல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏதோ அதில் படிச்சிருப்பாரு அவர். ஆமா, அப்படின்னா அந்த பெரம்புல அப்படி தள்ளி விடுறது, ஓரமா போ ஓரமா போ அப்படின்னு சொல்லி. இதுதான் நந்திய பெருமான் வந்து தேவர்களை ஒழுங்குபடுத்திய முறை. அடியார்கள் எப்ப வேணாலும் போய் வழிபாடு செய்யலாம். ஆமா, அவங்களுக்கு ஒன்றும் கட்டுப்பாடெல்லாம் கிடையாது, லைசன்ஸ் ஹோல்டர் மாதிரி. ஆமா, அதனால வந்து சாமி யாரை வந்து விரும்புவார் அப்படின்னா தன்னுடைய அடியார்கள் இருக்கிறது தான் விரும்புவார். தேவர்கள் எல்லாம் அப்புறம்தான். அவங்கெல்லாம் வந்து ஒரு பதம் வேண்டி வழிபாடு செய்வாங்க பெருமான. திருமால் என்ன எதுக்கு வழிபாடு செய்யறார்? காத்தல் தொழில் என்ன தவிர யாருகிட்டையும் போகக்கூடாது. பிரம்மன் படைத்தல் தொழில் என்ன தவிர யாருகிட்டையும் போயிடக்கூடாது. இந்திரன் என்ன செய்வான்? தேவர்களுக்கெல்லாம் நான் தான் தலைவனா இருக்கணும். அந்த வேலை என்ன தவிர யாருகிட்டையும் போயிடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய வழிபாடு. ஆனா அடியார்கள் அப்படியே இல்லை. வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னாரு இல்லைங்களா. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னாரு. வீரபாக தேவர் அப்படிதான் வரம் கேட்டார். கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் முருகப்பெருமான போரெல்லாம் முடிஞ்ச பின்னாடி என்னப்போ உனக்கு வர வேணும்னு கேட்டார். அவர் சொன்னார் வீரபாக தேவர், கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன்னு, மேல இந்திரன் பதவியும் பொருளன மதியேன் அப்படின்னார். அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நிதிபதி வாழ்க்கை குபேரனை போல வாழணுமா? தேவையில்லை. எனக்கு இந்திரனை போல இருக்கணுமா? அதுவும் தேவையில்லை. மால் அயன் பெரு பதவியும் கனவிலும் நினையன்னார். திருமால் படைத்தல் தொழில் செய்யக்கூடிய படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரம்மா, இல்ல காத்தல் தொழில் செய்யக்கூடிய திருமால், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சாமி. அப்புறம் என்னதான் வேணும்? சால நின்பதத்து அன்பையே வேண்டுவன் தமியன் அப்படின்னாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன கேட்கணும் பெருமான்கிட்ட? சால நின்பதத்து அன்பையே வேண்டுவன் தமியன் அப்படின்னாரு. பெருமானிடத்தில் நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு வரம் என்னன்னா, அம்மா கேட்டாங்க பாருங்க, இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அப்படின்னா. அதுதான் நம்ம கேட்கணுங்க. இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படர்வு நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடு விம்மானாருக்கு அன்பராது என்னஞ்சவர்க்கு அப்படின்னு. என்னுடைய துன்பத்தை நீக்காத போனாலும் பரவாயில்ல, எனக்கு அருள் செய்யாத போனாலும் பரவாயில்ல, பெருமானே உன் மேல இருக்கக்கூடிய அன்பு மட்டும் எனக்கு குறையக்கூடாது, அன்பராது என்னஞ்சவர்க்கு. அம்மா கேட்டது அதான். அற்புத திருவந்தாதியில 2வது பாட்டு அதான். பிறந்து மொழிவை என்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் செவடியே சேர்ந்து நிறந்தைகளும் ஐஞாண்ட கண்டத்து வானோர் பெருமான எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் அப்படின்னா. சாமி என்னைக்கு என்னுடைய துன்பத்தை நீக்க போறீங்கன்னு கேட்ட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்படி நீக்காத போனாலும் பரவாயில்ல, எனக்கு அருள் செய்யாத போனாலும் பரவாயில்ல,
உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு மட்டும் எனக்கு குறையக்கூடாது. அதுதான் நமக்கு வேணுங்க. இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பராது என்னெஞ்சு அவருக்கு என்று சொல்லி அம்மா கேட்ட வரம் தான் உலகத்திலேயே சிறந்த வரம். அதுக்கு மேல ஒன்னும் யாரும் வரம் கேட்கல. காரைக்கிழமையாருக்கு மேல யாராவது வரம் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதனாலதான் பெருமான் என்ன சொன்னாரு? வறுமைவள் நம்மை பேணும் அம்மைகான் உமைய அப்படின்னாரு. வறுமைவள் நம்மை பேணும் அம்மைகான என்ன மட்டுமல்ல, உன்னிடத்திலே அன்பு செய்யக்கூடிய அம்மா வரா அப்படின்னாரு. தாயினுடைய அன்பு தான் இருக்கிறதுலே பெரிய அன்பு இல்லைங்களா? அது அற்புத திருவந்தாதி எல்லாம் படிக்கணுங்க. நாம அது 11ஆம் திருமுறையில் இருக்கிறதுனால ரொம்ப தூரமா இருக்குது 11ஆம் திருமுறை. அதனால நாம் படிக்கிறது இல்லை. ஆனால் படிக்கணும். அது நான் ராகவையா ஒரு நூலே போட்டிருக்கிறாரு. அது விளக்குறையெல்லாம் அருமையா எழுதியிருக்கிறார். நம்ம எளிதா புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதியிருக்கிறார். அந்த அது எனக்கு ஏதாவது அதுல படிக்கணும்னா ஐயாவுடைய உரை வச்சிருக்கிறேன். அதுதான் நான் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஆமா, ஐயா தான் கொடுத்தாரு நினைக்கிறேன். சரவணமுத்து ஐயா தான் கொடுத்தாரு. எனக்கு 4-5 புத்தகம் கொடுத்தாரு. அது 2 புத்தகம் நான் வச்சிருக்கிறேன். அதுதான் நான் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேங்க. ஆமா, அருமையா இருக்கும். சாமி கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா, அம்மா ஒரு சின்ன பிள்ளைய நீ பக்கத்தால வச்சிட்டு இருக்கிற, பாம்பெல்லாம் நீ அணிஞ்சிருக்கிற, அந்த பாம்பு ஒரு நாளைக்கு அப்படி ஊர்ந்து அந்த பெண்ணு மேல போய் பாஞ்சிட போகுது. அதனால அந்த பாம்பெல்லாம் நீ அணியாத அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்கறாங்க. அதெல்லாம் அம்மையார் தான், அம்மா தானே சொல்ல முடியும். அதெல்லாம் அந்த பெண்ணு சின்ன பொண்ணு இல்லையா, அந்த பெண் மேல அந்த பாம்பு கீது போயிட போகுது அப்படின்னு சொல்லி அற்புதத்தில் வந்து அதில் அந்த இடமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, மரித்தும் மடநெஞ்சே அந்த பாட்டுல சொல்றாரு, குறித்து தொழு தொண்டர் பாதம் அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு என்னமா பாட்டு? வாயார சொல்லியும் துரித்தும் மலைமகளே தாயினும் நான் சொல்லுங்க என்ன பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நாளைக்கு அம்மா அந்த பொண்ணு மேல போய் சார்ந்துட போகுது. ஊர்ந்திடும் மாநாகம். அதனால நாகத்தை அணிந்தது கூட காரைக்கிழமையர் எப்படி பாக்குறாங்கன்னா, உமையம்மை மேல போய் அது பற்றக்கூடாதுன்னு ஊர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதான் அம்மாவுடைய அன்பு அப்படிங்கிறது. அதுதான் எதுக்காக சொல்ல வரோம்னா, அவ்வளவு அன்பு செஞ்சிருக்கிறாங்க நம்ம அருளாளர்கள் அப்படிங்கிறது தான். அதே அதான் கந்தபுராணத்துல வந்து அந்த இடம் அருமையான இடங்க. அவர் வீரபாகு தேவர் கிட்ட வரோம், அருமையான வரம். ஆமா, சாலன் என்பதற்கு அன்பையே வேண்டுவன் தமையே நம். அதுதான் நான் அடியார்கள் கேட்கிறது. இப்படி அந்தன் வெள்ளிமால் வர 2ஆம் என அணைந்தோர் சிந்தை எய்திட செங்கன்மால் விட எதிர் நிற்ப முந்தை மாதவ பயன்பெறும் முதன்மையான் மகிழ்ந்தே நந்தியம் பெருமான் நடுவிடை ஆடி முன் அணுக. அப்படி பெருமான் பெரம்பு கையோட அப்படி ஆடிட்டு இருக்கிறார். யாரு? நந்தியம் பெருமான். விடை தயாரா இருக்கு. சாமி வந்தா மேல ஏறதுக்கு விடை தயாரா இருக்குது. ஆமா, அழகும் குளிர்ச்சியும் உடைய பெரிய வெள்ளிமலைகள் 2ஆம் என்று அங்கு அணைந்தவர்கள் நினைந்திடும்படி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கைலாய மலை 2ஆ, வடக்குல ஒரு கைலாயம், தென்கிளை கைலாயம் என்று சொல்லி 2 நினைச்சிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி நினைக்கும்படி சிவந்த கண்ணையுடைய திருமாலாகி இடமும் முன்னே நிற்க. யாரு சாமியை தாங்கிட்டு இருக்கிறாங்களா? திருமால் தான் தாங்கிட்டு இருக்கிறார். ஆமா, திருச்சாளர்ல சொல்றாரு இல்லையா மணிவாசக பெருமான், தளரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலலோ அப்படின்னு சொல்லி திருச்சாளர்ல வருது நமக்கு திருவாசகத்துல. ஆமா, தளரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான். திருமால் வந்து இடபமா இருக்கிறார். இப்பவும் அத அதாவது திரிபுர சம்ஹார காலத்திலயும் அவர் தான் இடபமா இருந்தாரு. இப்ப பாருங்க, எப்பவும் அவர் தான் இடபமா இருக்கிறார். கைலை காட்சி கிடைக்கின்ற பொழுது அவர் தான் இடபமா இருந்திருக்கிறார். ஆமா, அப்படி பயன்பெறும் முதன்மையால் மகிழ்ந்து அத்தலத்தில் பெய்த பெருந்தம பயனாக பெறும் முதன்மையால் மகிழ்ந்து நந்தியம் பெருமான் சிவபெருமானுக்கும் அவரை வழிபட வரும் ஏனையோருக்கும் நடுவில் நடந்து முன்னாக அணுகி நிற்கவும். அவர் தான் அங்க வந்து யாரு? ஒரு பெரிய காவலர் இல்லைங்களா? பெருமானுக்கு அந்த அங்க இருக்கு. அப்படி முன்னாடி பின்னாடி அப்படி நடந்து கொண்டு இருக்கிறாராம் நந்தியம் பெருமான். விடையும் தயாரா இருக்கு. அங்கன் எதிர் வெள்ளிமலை 2 காணப்பட நிற்கின்றனவே என்று அங்கு அணைந்தவர்கள் சிந்தை செய்திட என்றது. அப்பெரும் கோயிலே கைலை மால் வரையாக அது ஒரு வெள்ளிமலையாகவும் அங்கு முன் நிற்கும் வெள்ளை மால்விடை தேவர் மற்றும் ஒரு வெள்ளிமலையாகவும் நினைக்கும்படி என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய இடவு தேவரே பார்த்தா எப்படி இருக்கிறாராம்?
ஒரு பெரிய வெள்ளிமலை போல வெள்ளை விளையர்னு அப்படி இடவு தேவர், அவ்வளவு பெரிய இடவு தேவர் அங்க இருக்கிறார். அப்படி சாமி தாங்குவதற்காக இடவு தேவர் அங்க வந்து நிற்கிறார். அணைந்தோர் தன்மை என்று சொல்லி, அணைந்தோர்னா அணைந்தோர் தன்மை 12ஆம் சூத்திரத்தில் இருக்கக்கூடியது. இல்லை, சீவன் முக்தர்களை பத்தி சொல்ற அணைந்தோர், சிவத்தன்மை அணைந்து சிவனை நேர்காணும் தகுதி வாய்ந்து வந்த அணைந்தவர்கள். அணைந்தோர் வந்து ஐயார் அடைந்தவராகிய நாயனார் என்று சொல்லியும் ஒரு குறிப்பு. அணைந்தோர் அப்படிங்கிறது சீவன் முக்தர்கள். அணைந்தோர் தன்மை சைவ சித்தாந்தத்தில் வருது இல்லைங்களா, 10வது சூத்திரத்தில் வரக்கூடியது. அணைந்தோர்னா என்னன்னா சிவத்தை அணைந்தவர்கள், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த உலகியல் எல்லாம் விட்டு சிவத்தை அணைந்தவர்கள் தான் அணைந்தோர். அவங்க எப்படி இருப்பாங்க? சிவன் முக்த அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இறைவனிடத்திலையும் அன்பா இருப்பாங்க, அதே மாதிரி அடியார் இடத்திலையும் அன்பா இருப்பாங்க. பத்தராய் பணிவார் புராணம் அப்படித்தானே சொல்லுது. பத்தராய் பணிவார் புராணத்துல பெருமான் கிட்ட எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதே அதுல சொல்றாரு, அடியார்கிட்ட எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதே சொல்றாரு. ஆமா, பெருமான் கிட்ட இருக்கிறதே ஒரு பாட்டுல சொல்றாருங்க. அது இல்ல, வேற பாட்டு. நின்றாலும் இருந்தாலும், நின்றாலும் இருந்தாலும், நின்றாலும் இருந்தாலும், கிடந்தாலும் நடந்தாலும், மென்றாலும் துயின்றாலும், விழித்தாலும் இமைத்தாலும், இமைத்தாலும் விழித்தாலும், மன்றாடு மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் அப்படின்னார். அடியாருக்கு என்ன இலக்கணம்னா, எந்த நிலையில் இருந்தாலும் சரி பெருமானுடைய திருவடி மறக்காது இருக்கணுங்க. அது அந்த பத்தராய் பணிவார்கள் அப்படி இருப்பாங்களாம். சரி, அடியார்களை கண்டா எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதையும் சொல்றாரு பாருங்க. ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் ஊசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் அப்படின்னு ஒரே சரீரத்தில் ரெண்டையும் சொல்றாரு. பத்தராய் பணிவார்களை வைத்துக் கொண்டு, பத்தராய் பணிவார்னா சீவன் முக்த அடியார், இறைவன்கிட்டையும் அதே மாதிரி மறக்காம இருப்பாங்க. பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் அவங்க மனசுல இருக்கும். நின்றாலும் இருந்தாலும், நடந்தாலும் கிடந்தாலும், மென்றாலும் துயின்றாலும், விழித்தாலும் இமைத்தாலும், மன்றாடு மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடைய தொண்டராம் குணமிக்கார். அது இறைவன் கிட்ட இருக்கிறது. அடியார்கிட்ட இருக்கிறது இந்த பாட்டு. ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால், ஒரு தாய் பசுவுக்கு பின்னாடி கன்று போய் அணைவது போல அணைவார்கள் என்று சொல்றார். ரெண்டையும் அதுலயே சொல்றார். அணைந்தோர் தன்மை அதுதான். முந்தை மாதவம் பயன்பெறும் நந்தி தேவத தலத்தில் மாதவம் செய்த அருள் பெற்ற நந்தியம் பெருமான் தவம் செஞ்சது நம்முடைய ஐயாற்றல் இல்லைங்களா. நந்தியம் பெருமான் தவம் செஞ்சது, அதே மாதிரி நந்தியம் பெருமான் திருமணம் நடந்தது இதுல நம்ம மலபாடி, திருமலபாடியில தான் அது திருமண காட்சி. பங்குனி மாசம் வருங்க. திருமணமாகாத குழந்தைகளுக்கு அங்க போனா திருமணம் நடக்குது. பங்குனி மாசம் தான் வரும். பங்குனி மாசம் ஏதோ ஒரு நட்சத்திரம், அது எனக்கு சரியா நினைவு வர மாதிரி. அப்படி நந்தி பெருமான் தவம் செய்து பேறுபட்ட தலத்துக்குரிய சிறப்பு இது. திருக்கையிலையும் இத்தலத்தையும் தொடர்படுத்தும் சிறப்பு திருமலை சிறப்புல சொல்லப்பட்டிருக்கு. அது குறிக்க முந்தை மாதவ பயன் என்று சொல்றார். முதன்மை அப்படின்னா சிவகணங்களுக்கெல்லாம் முதல்வராம் தன்மை. சிவகணங்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடியது நந்தியம் பெருமான் தாங்க. ஆமா, நங்கள் நாதனாம் நந்தி என்று சொல்லி நம்குரு மரபுக்கெல்லாம் முதற்குரு நாதனாகி திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்பட்டது. நம்குரு மரபுக்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பாயிரத்துல முதற்பெரு நாயகமாகி திருமூலர் சொல்ற. திருமூலருடைய புராணத்துல, நம்முடைய பெரிய புராணத்துல முதல் பெரு நாயகமாகி என்று சொல்லி, அப்ப ஆதி தேவனார் கோயில் நாயகன் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. நடிகடையாடி நடுவில் நின்று இறைவனுக்கு சேவிக்க வந்தவர் கூட்டத்துக்கும் இடையே போய், இறைவனுக்கும் சேவிக்க வந்தவர்களுக்கு இடையில யார் இருப்பார்? நந்திய பெருமான் இருப்பார். அவர் தான் கையில பெரம்போட சுருகியோட இருப்பார். ஆமா, அந்த பெரம்பால தான் எல்லாத்தையும் அப்படி ஒதுக்கி விடுறது. இந்த நேரம் பார்த்து தான் வரணும். தேவர்களுக்கு என்று ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல தான் திருமால் வரணும், இந்த காலத்துல தான் பிரம்மன் வரணும், இந்திரன் வரணும். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் கடந்து போச்சுன்னா மறுபடியும் அடுத்த ட்ரிப் வர பொழுதுதான் அவங்க வரணும். நினைச்ச போது நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், வந்தறனால அங்க போய் கேட்க முடியாது. நந்தியம் பெருமான் விட மாட்டாரு. எப்பொழுதும் போய் வழிபாடு செய்யக்கூடிய யார்? அடியார்கள் தான் அங்க வழிபாடு செய்ய முடியும். திருமலை சிறப்புல இருக்காது இல்லைங்களா. காலம் தாழ்த்தி வந்தா அங்க வழிபாடு செய்ய முடியாது. இடையாடுதல், இருதரத்திற்கும் இடையில் சேவகம் செய்தல், தம்பிரானாதாம் இடையாடி செய்த என்று சொல்லி சொல்றார். இறைவர் நந்தியம் பெருமானுக்கு ஆணை இடுதலும், அந்த ஆணை வழியே தேவர் முனிவர் முதலியோர் உள் விடுவிக்க பெறுவதலும் முதலியவை இங்கு நினைவு கூறற்பாலன என்று சொல்லி
அப்படின்னா அந்த பெருமானுடைய ஆணை யாருகிட்ட போகும்? முதல்ல நந்திய பெருமான் கிட்ட தான் போகும். நந்திய பெருமான் தான் அந்த ஆணையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அதான் சொல்றார். ஏன யாவர்க்கும் முன்பு இறைவரை அடுத்து இடம்பெற்று நணுகுதல் இறைவர் பணி கேட்ப பெருமானுக்கு அடுத்தது யார் இருக்கிறாங்கன்னா அவர் தான் இருக்கிறார். இதை சொல்லியிருக்கார் பாருங்க அவர் சிறப்புடைய உரையில, விடை தேவர் வேறு இடவ தேவர் வேறு என்று சொல்லி இந்த பாட்டில் குறிக்கப்பட்டது. விடை தேவர் வேறு இடவ தேவர் வேறு என்று சொல்லி நந்தியம் பெருமான் வேறு இடவம் என்று சொல்லுவது வேறு என்று சொல்றார். பெருமானை தாங்குவது இடவம் இல்லைங்களா திருமால். அதே மாதிரி கையிலையில் பெருமானுக்கு காவல் புரிவது நந்திய பெருமான் என்று சொல்லி கோயில் நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கோயிலை காவல் காப்பது நந்திய பெருமான். சில கோயில்கள்ல இருக்குது நந்திய பெருமான் இருக்கு. திருவாரூர்லயே ஒரு இடத்துல இருக்குது, எனக்கு எந்த இடம்னு சரியா நினைவு வர மாட்டேங்குது. நந்திய பெருமான் அது அதிகார நந்தி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆமா, அதிகார நந்திங்கிறது தான் அந்த கோயில் நாயகனாக இருக்கக்கூடியது. நிறைய கோயில் அந்த மாதிரி இருக்கு, வேற எங்கேயோ அடியேன்னு பார்த்துருக்கிறேன், நினைவு வர மாட்டேங்குது. நனாவிலேயே இருக்கு அதிகார நந்தி, அதான் கோயிலை காவல் காப்பது. விடை அப்படிங்கிறது வேற, அது மட்டும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வெள்ளி வேற்பின் மேல அர்த்தவான்னு பார்த்துக்கலாம். அது அவசரமா சொல்ல முடியாது. காட்சி, அதற்கு பிறகு அவருடைய ஆனந்தம் என்னங்க பாடிடலாங்களா? சரி, ஆமா, காட்சியை ஏன் நிறுத்தணும் அப்படிங்கிறாரு, அதனால அதையும் சொல்லிடலாம். எல்லாருமே சேர்ந்து பாடலாம் இல்லைங்க? பாருங்க. வெற்றின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு வேரொளி பவள விற்பனை இடப்பாகம் கொள்ளு மாமலை யாருடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு வேரொளி பவள விற்பனை இடப்பாகம் கொள்ளு மாமலை ஆளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின். இதுதான் காட்சிங்க. ஆமா, அவர் கைலை காட்சி இதுதான். அதாவது என்ன சொல்றாருன்னா, வெள்ளிமலையின் மேல், அதாவது கைலாய மலைக்கு மேல, கைலாயமே இங்க வந்தாச்சு. இப்போ வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடனே விளங்குகின்ற தெளிந்த பேரொளியுடைய பவளமலை என்று சொல்லும்படி இடது பாகத்தை கை கொண்ட பார்வதி அம்மையாருடனே கூடி வீட்டிலிருந்து அருளுகின்ற வள்ளலாராகிய சிவபெருமானை திருநாவுக்கரசு நாயனார் தமது முன்னே கண்டனர். இதுதான் அவருக்கு கிடைச்ச காட்சி. அப்புறம் அடுத்த பாட்டு அருமையா இருக்கு. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு இல்லைங்களா, எதிர் விழுந்து கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனார் கங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் இல்லைங்களா. அடுத்த வாரம் வந்த உடனே நம்ம அந்த மாதர்விரை கண்ணியானை பதிகத்தை பாடி விளக்கோரை பார்த்துட்டு அதற்கு பிறகு வெள்ளி வேற்புக்கும் நம்ம விளக்கோரை பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இன்று நிறைவு செஞ்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகு முயல்பினால் ஒன்று காதலை உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.